நல்ல பேரு இப்படி சம்பாதிக்க கூடாது. இந்த மணியன் கம்பெனி பாக்கிய வசூல் பண்ண சொன்னேன். என்ன சார், அந்த கம்பெனிக்கு நான் தனியாக பணம் கேட்க மாட்டேன் சார். அந்த முதலாளி கூட 2 அடியார் வச்சிருக்காரு. அவர் 2 அடியார் தான் வச்சிருக்கான். உனக்கு 4 அடியார் தர்றேன், உடனே வசூல் பண்ணிருப்பான். ஜெனரல் மேனேஜர் வாசுதேவரை கூப்பிடு. சார் 4 அடியார் இல்ல, இவரு ஒருத்தர கால் வாசுதேவ். எஸ் சார். ஜெனரல் மேனேஜர். எஸ் சார். அப்போ எல்லா பொறுப்புகளையும் நீங்க வேற கவனிக்கணும். ஆமா சார். இந்த சிண்டிகேட் அசோசியேஷனுக்கு ஒரு எல்சி ஓபன் பண்ணணும்னு சொன்னேன். அதை பத்தி எப்போது யோசனை பண்ணுங்க. நேற்று கூட உங்களுக்கு நான் ஞாபகப்பட்டேன்ப்பா. ஆபீஸ்ல என்ன அப்பா வேண்டிக்கிறேன். இங்க நீ என்ன சாரம் தான் கூப்பிடுறது. எஸ் ஃபாதர். நோ எஸ் அப்பா. சாரி சார். சாரி சார். நான் இப்பவே போய் சார் கம்பெனில சார் கேட்டு வந்துடுறேன் சார். எஸ். அங்க பேரஸ் அத்தனை பெண்கள் இந்த விஷயமா அடிக்கடி ஞாபகப்படுத்த சொன்னீங்க. கரெக்ட். அப்ப நானே அதை கவனிக்கிறேன். மேனேஜர், இந்த ஆபீஸ் ஜெனரல் மேனேஜரா தான் நான் போறேன். எங்க அப்பா பிள்ளை வாசுவா போறதா நினைச்சுக்கிட்டு இதுக்காக போன் விட்டுறீங்க. சொல்ற பாட்டு கரெக்ட். அப்பா சொல்லுங்க. மிஸ்டர் வாசு, என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஏன் எதிரில இப்படி 4 வார்த்தை பேசுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வளர்ந்து போச்சா? இல்லப்பா, சாரி சார். நான் ஏதோ தெரியாதமா சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். ஆபீஸ் இஸ் க்ளோஸ். அப்படித்தான் வெளியில சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வெளியே 1000 சொல்லுவாங்க. ஏன் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கிறேன். ஆபீஸ்ல பொறுப்பா இருக்கணும், வீட்டுல நல்ல நடத்தையோட இருக்கணும். அதுக்காக நான் அப்படி கண்டிப்பா இருக்கிறேன். அதுதானே நியாயம். என்னடா என்ன எனக்கு உடம்பு சரியா இல்ல, எதுக்கும் டாக்டரை போய் நான் நடந்தே போய் பார்த்து வேணாண்டா. கார்ல போ, கார்ல போ.
தைரியமா பேசலாம்ல? கையை விடுங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இது நீங்க இப்படி பயப்படணும்? இது பாரு, எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது. அவர் ஒரு மாடு. நாம சந்திச்சு தெரிஞ்சா ஆபத்து. பாருங்க, ஒரு நாளைக்கு நானே நேரம் உங்க வீட்டுக்கு வரப்போறேன். உங்க அப்பாவை நான் சந்திச்சு. ஐயோ, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கோ. நீங்க எப்போ இங்க? பொண்ணு யாரு? காதலியா? இல்ல இல்ல, அப்பா உங்க அப்பா பாத்துட்டு வரேன். உங்களுக்கு செலவுக்கு 100 ரூபாய். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த சந்திப்பு இன்னைக்கு நாளைக்கா? இனிமே மீட்டிங்க இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. இந்த மாசம் எனக்கு ரொம்ப செலவு இருக்கு. அடிக்கடி சந்திங்க, நான் வரேன். இந்த மாதிரி காதலுக்கு லஞ்சம் கொடுத்துட்டே இருந்தா நம்ம நாடு உருப்படுமா? நான் கேட்கிறேன். உருப்படாது. பார்த்து வந்தா தெரியல. ஆனா இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன உருதறியாம ஆக்கிடுவாரு. நானும் அனாதைதான். எங்க அத்தை வீட்டுல தான் தங்கி இருக்கேன். என்னோட வருங்கால வருமானத்தை நம்பிதான் அவங்களும் இருக்காங்க. அதுவும் தெரியல. தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக, உங்க அன்புக்காக அவங்க எல்லாம் மறந்துட்டு உங்க கூட நான் இப்பவே வர தயாரா இருக்கேன். அதுவும் தெரியல. அதுவும் எனக்கு தெரியும். மாலதி, கொஞ்ச நாள் கொடுத்துக்கோங்க. ஆமா, இப்ப நாம என்ன சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? சந்தோஷமா பேசலாமா? பேசிக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்றியா? சரி சரி, பேசிக்கிட்டே இருப்போம். ஹலோ, 74928. நான் நளினி பேசுறேன். நளினியா? வாசுதானே பேசுறது? ஆமா, வாசுவா. வாசு உங்களுக்கு வேணும்? அது கேட்க நீங்க சார் தயாரா? அம்மா பரவாயில்ல, நான் தான் இந்த கம்பெனி முதலாளி. கேட்டது தப்பா? தப்பா? ஹலோ 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 ஹலோ. யாருமே எனக்கு தெரியாது. தெரியாட்டி எதுக்காக போன் கால் பண்ணணும்? நம்ம ரெண்டு பேருடைய உறவையும் தடுக்கிறதுக்காக வேணும்னு வேற யாரோ இப்படி செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, மறுபடியும் இந்த மாதிரி போன் கால் வந்துச்சு. போலீஸ் கொடுத்தது. நான் உன்னை நம்புறேன்டா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், இந்த கடிகலிங்கத்துடைய கண் உன்னை எப்பவும் கண் காணிச்சுக்கிட்டே தான். சரிப்பா, மறைச்சிக்கலாம். யாரோ வர்ற மாதிரி இருந்தது. ஒருவேளை அவர் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரா இருந்து இத போய் அப்பாட்ட சொல்லி இதுக்காக வந்து. வாசு, காதலிக்க கூடாது. காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உலகத்துக்கு பயப்படக்கூடாது. ஒண்ணு வச்சுக்கோங்க, மற்றவங்க நம்மள பாக்குறாங்க நினைக்கிறது தவறு. நாம தான் மற்றவங்களை பாக்குறோம். இந்த தத்துவம் எங்க அப்பாவுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். மாலதி, இப்ப நான் கேட்கறதுக்கு மறைக்காம ஒழுங்கா பதில் சொல்லணும். என்ன? சரிப்பா, இன்னைக்கு சாயந்தரம் எங்க போன? சாயந்தரம் பீச்சுக்கு போனேன். பீச்சுக்கு. ஓஹோ, பீச்ல காத்து நல்லா வந்ததா? காத்து பரவாயில்ல, நல்லாவே வந்தது. அங்க ஒரு மீட்டிங் நடந்தது. அதுல யாரும் பேசுறாங்க? மீட்டிங் நான் தான் மெரினா பீச்சுக்கு போலியே, ஐஜி ஆபீஸ்க்கு எதிர்த்தாப்புல அந்த பீச்சுக்கு போயிருந்தேன். நீ பீச்சுக்கே போகல. ஒண்ணு ஊருக்கு வெளியே முசாபரி தோட்டம் இருக்குது, அங்க பார்த்ததாக என்கிட்ட யாரோ சொன்னாங்க. என்னது? என்ன அங்க பார்த்தா சொன்னாங்களா? யார் சொல்லுது? நீங்க ஒண்ணு பேயும் பிசாசு நடமாடுற இடத்துக்கு நான் இருக்கா போறேன். நான் சொல்றத கேள்றா. அந்த முசாபரி தோட்டத்துக்கு ஆம்பளையும் பொம்பளையுமா 2 பேய் போச்சு. பொம்பளை பேய் சொல்லுச்சு காதலிக்க கூடாது, அப்படியே காதலிச்சுட்டா அப்புறம் உலகத்துக்கு பயப்படக்கூடாதுன்னு. அப்ப வந்து பூனை மாதிரி இருந்துட்டு உனக்கு ஒரு காதலி வேறையா? என்னடா வந்து உண்மையை சொல்ற? யாரா? அப்பா, உங்ககிட்ட வேணும்னே யாரோ வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாது. ஓஹோ, மேனேஜர் சார், அந்த இளவ போடியா? வசனமா பாட்டா? 2 இளவையும் போடியா? வசனமா பாட்டா? யாரோ வர மாதிரி இருக்குது. ஒருவேளை அவருக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சவரா இருந்து இங்க போய் அப்பாட்ட சொல்லி இதுக்காக வந்து. காதலிக்க கூடாது. காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உலகத்துக்கு பயப்படக்கூடாது. ஒண்ணு வச்சுக்கோங்க, மற்றவங்க நம்மளை பாக்குறாங்க நினைக்கிறது தவறு. நாம தான் மற்றவங்களை பாக்குறோம். போதுமாடா? போதுமா? இன்னும் வேணுமா? யாராவ? யோ மேனேஜர்,
இதெல்லாம் தானையா? ஏன்டா அவரை மிரட்டுற? உன் காதல் விவகாரம் எனக்கு தெரியாம இருக்குன்றதுக்காக நீ அவருக்கு 100 ரூபாய் லஞ்சம் கொடுத்த, நான் 200 ரூபாய் கொடுத்தேன்டா. உன் விவகாரத்தை டேப்லயே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஐயோ, இந்த உலகத்துல யாரை நம்புறதுன்னு எனக்கு தெரியலையே. என் கொள்கை யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்கள நம்புறது. கரெக்ட். முதல்ல அந்த பெண்ணை பார்த்து இனிமே உன் முகத்துல முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்போ. அப்பா உங்களுக்கு தான் இவ்வளவு தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணி உங்க மருமகளா ஏத்துங்கப்பா. நடக்காதா? நடக்காது. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க கூடாது, நடக்க விட மாட்டேப்பா. என்ன இது? ஒட்டியும் கையும் எங்க கிளம்பிட்டீங்க? நான் இந்த வீட்டை விட்டு போறேன். வீட்டை விட்டு போறீங்களா? அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அந்த தைரியம் தான் எனக்கு கிடையாது. என்ன, நான் வீட்டை விட்டு போறேன். சரி, அப்பா ஜாக்கிரதையா பாத்துக்கீங்க. சரி, அவர் குழந்தை மாதிரி ரொம்ப பிடிவாதம் பிடிப்பார். வாரத்துல புதன்கிழமை சனிக்கிழமை 2 நாளைக்கு எண்ணெய் வச்சுக்க சொல்லுங்க. தோட்டத்தில் இருக்கிற கவுட்டர்ஸ் எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துங்க. சரி, தொழுவத்தில் இருக்கிற கண்ணுக்குட்டி அதையும் பாத்துங்க. அதெல்லாம் நான் வளர்த்து நான் வரேன் மேனேஜர். தம்பி, என்னமோ சகுந்தல துஷ்டன வீட்டுக்கு போகும்போது புலம்புறீங்களே, பாட்டுதான் பாடல. நீங்க நான் சொல்றதை கேளுங்க, அப்பா மனசு கண்டிப்பா மாறிடும். அது மாறவே மாறும். அப்பா, மேனேஜர் வாய்க்கு சக்கரை தான் போடணும். எனக்கு அப்பவே தெரியும் உங்க மனசு மாறும்னு. மனசு மாறித்தாண்டா வந்திருக்கேன். மனசு மாறித்தான் வந்திருக்கேன். அப்பா, இந்த வீட்டை பொறுத்த மட்டும் பெத்த மனசு கல்லு, புள்ள மனசு பித்து. வெளியே போட ஒரு ரெண்ட தராம போட. உண்மையாவ சொல்றீங்க? உண்மையை தாண்டா சொல்றேன். வெளியே போன மறுபடியும் முகத்தில் முடிக்கூடாது. போட அப்பா, போடா. எனக்கு அப்பவே தெரியும். ரத்த பாசம் விட்டுருமா? ரத்த பாசம் தாண்டா மகனே. ரத்த ரத்த பாசம் மாத்திரம் இல்ல, நான் சம்பாதிச்ச பணத்து மேல இருக்கிற பாசம் கூட. இதெல்லாம் நான் சம்பாதிச்சது. ஆபரம் சுலபமா நீ எடுத்துட்டு போனா விட மாட்டேன். ஆமா, 30 ரூபாய் நான் சம்பாதிச்சது. நீ சம்பாதிச்சதா? எடுத்துட்டு போன வெளியே. தம்பி, தப்பி தவறி கல்யாணம் நடந்தா இந்த விருந்து கூட மறந்துடாதீங்க. என்ன கல்யாணத்துக்கு எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க? இன்னும் ஒன்னே சார் பாக்கி. சார், நாங்க இங்கே இருக்கணுமா இல்ல புறப்படலாமா சார்? இங்க கல்யாணத்தை பதிவுதான் செய்ய முடியும். நீங்க கொடுத்த இடத்தை இடம் பார்த்து கொடுக்க முடியாது. போடுங்க. மாத்தி கடைசி நிமிஷத்துல எனக்கு இன்னும் பயமா இருக்கு. எதுக்கும் அப்பா கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு ரிஜிஸ்டர் கூப்பிட்டாச்சு, சாட்சி எல்லாம் ரெடி. இப்ப என்ன அப்பா வாங்க. உங்க பேர் மிஸ்டர் வாசுதேவன் தானே? இல்ல, உங்க பேரை கேட்கிறாங்க. வாசுதேவன். தகப்பனார் பேர் ராமலிங்கம். வாட்? கடிகலிங்கம் அப்ளிகேஷன்ல இருக்கு. அப்போ கடிகலிங்கம் தான். கடிகலிங்கம் சார் கரெக்ட். பொதுவாவே அவர் யார் என்று கேள்வி கேட்டாலும் பயத்துல தான் உளறிக்கிட்டே இருப்பாரு. படிக்கிற காலத்துல இருந்தே அவர் அப்படிதான் சார். உங்க பேர் மாலத்தி, வயசு 21, அப்பா பேர் நமச்சிவாய, சொந்த ஊர் தஞ்சாவூர். நீங்க 2 பேரும் மனப்பூர்வமா ஒருத்தர் கல்யாணம் செய்து கொள்ள விரும்புறீங்க இல்லையா? எஸ் சார். கமா, இதுல கையெழுத்து போடுங்க. வாசு, என்ன சோகம்? சோகம் மட்டும் இல்ல, அப்பா விரோதிச்சுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கையில காது பணம் இல்லாம இருக்கிறத நினைச்சா எனக்கு அழுகியே வருது. கல்யாணத்துக்கா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நாம 2 பேரும் போட்ட கையெழுத்தோட இங்க கூட என்ன காட்டிருக்காரு? அதுக்குள்ள சரிப்பா? அதுல மாலதி, என் பங்களாவில 4 பேருக்கு மத்தியில கலகலகலன்னு இருக்க வேண்டிய நாம இப்படி இங்க வந்து உட்காருவோமா? இத பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. இனிமே உங்க பணக்கார பெருமையை பத்தி பேசுறீங்க. மன்னிச்சு மாலதி, இனிமே நான் பிறந்த வீட்டை பத்தி பேசவே மாட்டேன். இப்ப சொன்னீங்க பாருங்க, அதுதான் கரெக்ட். ஆமா மாலதி, இனிமே நாம எங்க தங்குறது, எங்க குடி போறது? என் ஃப்ரெண்ட் கல்யாணம் வச்சிருக்கா. அவ வீட்டுல ஒரு போர்ஷன் காலி இருக்கதா சொன்னா. இப்பவே போலாமா? ஏன் பறக்குறீங்க? நாளை காலையில் தான் வர சொல்லியிருக்கா. அது வரைக்கும் ஏதாவது சினிமா டிராமா பட்டு போதும். Thank you.
சொன்னா. அதனாலதான் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். என்னது? என்ன கேட்காம இங்க குடுக்கறதுக்கு இடம் இருக்குன்னு சொன்னாரா? மாலதி மாலதி, இவன் பயங்கரமான ஆசானியா இருப்ப. உங்க ஒய்ஃப் கலாவும் நானும் கேஜி கிளாஸ்ல இருந்து கேம்பிரிட்ஜ் வரைக்கும் ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே ஃபெயில். அதனால நாங்க ஏதாவது பேசுவோம், கொள்ளுவோம். ஆமா. என்ன டியா? இத பாருங்க, என்ன இப்ப நீங்க என்ன நீர் கூப்பிட்டீங்களா, என்ன நீர் கூப்பிட்டீங்களா முதல்ல தெரிஞ்சாங்க. உன்னை நான் எப்ப கூப்பிட்டாலும் என்ன நீதான், டி இல்ல. என்ன வந்து சண்டை. இத பாருங்க, இந்த அளவுக்கு உங்களை ஏன் எச்சரிக்கை செய்யறேன்னா, நாளைக்கே என் பெண்டாட்டிய நான் கொலை கூட செய்வேன். நீங்க சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும். ஆமா சார், அது மட்டும் வரா சார். உங்க போட்டோவையாவது கொலை செஞ்ச அன்னைக்கு மட்டும் பேப்பர்ல போடுவான். எங்க போட்டோவை சாட்சி சொல்ற அன்னைக்கெல்லாம் பேப்பர்ல போட்டு போட்டு மாத்த வாங்குவான் சார். அது வேற எங்க அப்பா பார்த்து, ஐயோ அது மட்டும் வாங்க சார். இப்ப என்ன கொலையா நடந்து போச்சு, அவர் பேசி தானே சொன்னாரு. என்ன கலா போஷனை பாப்பா? பாபாசி போங்க போங்க. பங்களா விட்டுட்டு பணக்கார அப்பனை விரோதிச்சுக்கிட்டு உன் கூட வந்தேன். என்ன நல்லா இங்க மாட்டி விட்டுட்டேன். அந்த ஆசாமி எந்த சமயத்துல என்ன செய்ய போறானோ எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, நான் கூட இங்க தங்க வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா கலாவோட நிலைமை பார்த்ததுக்கு அப்புறம் அவளோட எதிர்காலத்துக்காக நாம இந்த தங்கத்தா வேணுங்கிற ஒரே கருத்து. என்ன இதுக்காக என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இல்ல, நாம எப்படித்தான் குடுத்தம் நடத்த போறோமோ, எப்படித்தான் செலவை சமாளிக்க போறோமோ. இப்ப என்ன 2 பேரும் படிச்சிருக்கோம், எங்கேயாவது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுவோம். அது வரைக்கும் சக்கரை எப்படி ஓடும்? இருக்கவே இருக்கு உங்க மைனஸ் செய்யணும். ஓ வளையல். இத பாருங்க, வாழ்க்கையில கவலையே படக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க சிரிக்க தானே சொன்னேன். மாலதி மாலதி மாலதி, முதல்ல அந்த கதவுக்கு ஒரு ஸ்கிரீன் டச் போடணும். உன் ஃப்ரெண்டு கலா வந்திருக்கா பாரு. என்னங்களா, நான் சந்தர்ப்பம் தெரியாம வந்துட்டேன் போல இருக்கு. அதுல ஒண்ணுல மாலதி, இந்த பாக்கியம் எல்லாம் உனக்காகத்தான் குழந்தைக்கு. பாவம் வந்துட்டு வராதுமா, நீ என்ன செய்வ? மாமலதி, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க 2 பேரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். எதிர்காலத்தோட தைரியமா போராடுவோங்கிற துணிச்சல தான் படுத்து இருக்கோம். மாலதி, அந்த காலத்துல நீ எப்படி தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் இருப்பியோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கிறேன். உனக்காக நான் எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கலாம், இப்பதான நீ எனக்கு உதவி செய்ய போற. சின்ன வயசுலயே அனாதை ஆயிட்டு எனக்கு அன்பு காட்டி உங்க அப்பா கிட்ட சொல்லி 2 வருஷம் படிப்பு செலவு ஏற்றுட்டேம்மா. அதையெல்லாம் நான் என் வாழ்க்கையில மறந்துட முடியுமா? ஆனா கலா, இவ்வளவு நல்ல உள்ளம் படுத்த உனக்கு வாழ்க்கை சரியா அமையலன்னு தான் நான் வருத்தப்படுறேன். யார் யாருக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கோம் அதுதானே வாழ்க்கை நடக்கும். என்ன பொட்டி தெரியுமா அது? எங்க வரம் தாரும் கவனிச்சு பாடுமா, தியாகிற பேரையா இருக்கிற. பிறவா வரம் தாரும் வகம் தாகும். பிகவா வகம் தாகுமா? நாக்கிட்டு போன வச்சுக்க. சரிகம பதனி சொல்லு. சகிகம பதனி. சகிகம பதனியா? ஏமா உனக்கு ராவே வராதா? இல்ல ரா சொல்லி கொடுக்குற அன்னைக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு போறியா? போங்க மாஸ்டர். தக்கா ஏங்க உங்க குழந்தைக்கு ராவே வராதா? வகாதுங்க, எங்க குடும்பத்துல அது யாருக்கும் வகாதுங்க. முதல்ல குடும்ப சமயத்துல போய் ராக கத்துட்டு வாங்க. போங்க வகாங்க. கொஞ்சம் இழுங்க. ரோட்ல போகும்போது கொஞ்சம் ஓரமா போங்க, இல்லன்னா லாரி ஏகும். சகிங்க. பிகவாபகம் தாகும். நம்மளே கருத்து போட்டாங்க. என்னப்பா பட்டு என்ன ஒரே அட்டகாசம் தானா? என்னடா நம்ம வேலை கிடைக்கிறானா ஒரே வாரத்துக்குள்ள இது எடுத்துறேன்னு சொன்ன, இன்னும் வச்சிட்டு இருக்கிறேன். சவால 1 மாசம் தள்ளி போட்டிருக்கிறேன். முதல்ல நாட்டுல வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்கணும். சரிடா, இது வரைக்கும் எத்தனை இடத்துல முயற்சி பண்ண? 17 இடத்துக்கு போனேன், வேலை கிடைக்கல. 18வது இடத்துலயும் முயற்சி பண்ணணும். நீ சொல்ல மாட்ட, உங்க அப்பா கிட்ட 25,000 ரூபாய் அடிச்சுட்டு வந்து இங்க ஆட்டம் போடுறேன். ஆட்டம் போடுறா, பாட்டு பாடுறா. எதுக்காக? என்னுடைய காலம் நிறைவேற விட்டுறாங்க. என் தலையெழுத்து என்கிட்ட வந்து அமைய சிஷ்யங்கள்லாம் கைவலிக்கு போயிட்டாங்கடா. காந்தா அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் காதலிக்க ஆரம்பிச்சேன். கடைசியில் அவன் புடிச்ச கால பிடிச்சி கெஞ்ச வேண்டியதா போயிடுச்சு. இங்க இருக்கிறதெல்லாம்
ஒரே ஒருத்தி யாரே ஜெயா என் ஜெயா அவரையாவது காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி எனக்கு பயிற்சிவே கொடுத்துறான். உண்மையா பார்த்தா இன்னைக்குதான் நமக்கு முதல்வர் இல்ல. எங்க அப்பாவுக்கு பயந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறேன்னு நினைச்சே இல்ல. என்ன மாத்திது ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறேன். ஒண்ணும் இல்லைங்க, கல்யாணோட நிலைமை நினைச்சா சரியா போச்சு போ. இந்த பாருங்க வாசு, நல்ல தாம்பத்தியங்கிறதுக்கு மனசுதான் காரணமே தவிர பங்களாவோ வசதியோ இல்லை தெரியுமா? அப்படிங்க மனசுதான் காரணம். என்ன எழுத்து பேசுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. யாருக்கு அறிவுரை சொல்றேன்? என் சொந்த வாழ்க்கையில மனைவிங்கிற முறையில நான் கேட்டது தப்புன்னு என்ன மன்னிச்சிருங்க. என்னங்கண்ணா என்ன நடந்தது? இத பாரு, எங்க வீட்டுல 1000 நடக்கும். அதை கேட்க நீ யாரு? நான் சம்பந்தம் இல்லாதவளா இருக்கலாம், ஆனா கலாவுக்கு யாரும் இல்ல நினைச்சு நீங்க அவளுக்கு கொடுமை செய்யறது அனுமதிக்க நான் தயாரா இல்லை. என்னம்மா பம்பு சண்டைக்காகவே இந்த வீட்டுக்கு வந்திருக்கியா நீ? வரும்போது அந்த அபிப்பிராயத்துல வரல, இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா அதை விடதாவும் இல்ல. மாலதி, எனக்காக நீ வாதாடி ஒருவித பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவனா பார்த்துதான் எனக்கு நல்ல காலத்தை கொடுக்கும். சரிக்கிறத பாரு, உனக்கு என்னைக்கு முழுக்க போடணும் அன்னைக்கு தான் எனக்கு சொல்ல கூட்டேன். ஒரு பெண்ணை கைதி கழிக்கிறதால என்ன சார் இது கெட்ட வழக்கம்? கலா, நீ வா, நான் சொல்றேன். வாடி. கோபம் தென்னுங்கிற வரைக்கும் ஒரு கண்ணு இருக்கிறது. சொல்றேன் மாலதி, ஐயோ பைத்துக்காரி, இன்னைக்கு என் கூட ஒரு பாலே. என்ன கலா கொஞ்சம் என்னங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கலா தெரியும் தெரியும், அறிவுரை பயந்துக்கிட்டு இங்க அழைக்கல வந்திருக்கு. நான் இங்கேருந்து போகணும். அவ்வளவு போறேன் போறேன் போறேன். தம்பி தம்பி, என்ன திடீர்னு தண்ணி தாகம் எடுக்கணும். சரி இந்த 3 மிக்சஸ் குதிரை மேல ஒரு 2000, ஹேமமாலினி இல்ல அதுல ஒரு 1000. ஆமா ஆமா ப்ளே பண்ணுங்க, பணம் அனுப்பிடுறேன். ஓகே தேங்க்யூ. என்னமோ நேற்று ராத்திரி இனிமே என் முகத்திலேயே முடிக்க மாட்டேங்கிற மாதிரி ரோஷமா அந்த போர்ஷனுக்கு போனேன். இப்ப எங்க வந்தேன்? என்ன தவறா நினைக்காதீங்க, உங்க கோபம் கொஞ்சம் தங்கிட்டு தான் அப்படி செஞ்சேன். உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்காங்க. சரி வளர்ந்து ஆரம்பிச்சிடாரு, ஏற்கனவே தருத்திரம். இந்த ரேட்லயாவது 4 காசு வரட்டும். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கல்யாணத்துக்கு முந்தி என்ன சந்திக்கிறப்ப எல்லாம் உங்ககிட்ட பழகினத்துக்கு அப்புறம் தான் நான் வியாபாரத்துல முன்னுக்கு வரேன்னு சொல்லுவீங்களே. இப்ப நான் திடீர்னு அதிர்ஷ்டம் இல்லாத வாழ்க்கையில அதான் ரேட்டு சீட்டாட்ட இதெல்லாம் விட்டுட்டு உங்க வியாபாரத்துல நீங்க ஈடுபட்டீங்கன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? கொஞ்சம் குடும்பத்திலேயே அக்கறை காட்டுங்க அத்தா. என்ன பெரிய லெக்சரே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அரட்ட சேகிட்ட இருந்து எழுதி வாங்கிட்டு வந்தியா? மாலத்திய பத்தி தப்பா நினைக்காதீங்க, அவர் ரொம்ப நல்லவர். கண்ணு கபடி இல்லாம கொஞ்சம் படப்படன்னு பேசுவா. நீ அங்கேயே இருக்கலாம், அவ புத்திமதிப்படியே நடக்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன குட் மார்னிங்? என்ன பொறுத்த வரைக்கும் இது பேட் மார்னிங். அப்போ குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏன் சார் நீங்க இந்த பால், காய்கறி, தயிர் இதெல்லாம் எங்க வாங்குறீங்க? எங்க வாங்குறீங்க? வந்து பால் பால்காரங்கிட்ட வாங்குறோம், காய்கறி காய்கறிக்காரங்கிட்ட வாங்குறோம். இந்த தயிர் மட்டும் தான் தயிர்காரங்கிட்ட வாங்குறோம். நாங்களும் அங்கேயே வாங்குறோம். குட் மார்னிங் மாமா. வாடா ஓசி பேர, எங்க வந்த? ஏக்கா உங்களுக்கு ஏதாவது லெட்டர் இருந்தக்கா? இல்லடா கண்ணு, பேரு சொல்லுங்க. யாருக்கா இந்த பையன்? இதுக்கு முன்னால இவங்க அக்காவும் இவனும் இந்த போஸ்ட்ல தான் குடியிருந்தாங்க. அப்படி வருவான் போவான். ஆமா வந்து அக்கா சௌக்கியமாம்பா, ஒரு கப் காபி கிடைக்கும், மாமா இழைச்சிட்டாரே அப்படிமா டிஃபன் கிடைக்கும். இப்படி ஓசியிலே காலம் தள்ளிக்கிட்டு இருக்கா. பரவா கிடப்பேன். எங்க பாலு மாமா இருக்காரு, ரொம்ப நல்லவர். யார்கிட்ட சந்தோஷமா பேச மாட்டார். பரவாயில்லையே, இந்த சின்ன வயசுலயே பையன் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. கெட்டிக்கார பையன். முன்ன இந்த வீட்டுல இருக்கிறப்ப எங்க சண்டையில இவன் தான் சமாதானம் பண்ணுவான். முயற்சி செய்வேன், இடையில நான் தான் அடி வாங்குவேன். அவன் போட்டோம். ஏக்கா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன டிஃபன்? இங்க ஒண்ணு டிஃபன் இல்ல, நீ போ. நான் எனக்காக கேட்கிறேன், உங்க வீட்டுல இல்லைன்னா எங்க வீட்டுல இருந்து கொண்டு வரலாம்னு கேட்டேன். ஏண்டா உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன டிஃபன்? என்ன டிஃபன்? பக்கத்து வீட்டுல கேட்டு சொல்லணும். போடா இடியட். கிளம்பு கிளம்பு, நாம போய் வேலை தேடுற வேட்டையை ஆரம்பிப்போம். கொஞ்சம் இருங்க.
நான் அலங்காரம் பண்ணிட்டு இன்னைக்கே புறப்படணும் வந்துடாத. நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நாட்டியக்காரி தானே? என்ன கோச்சுக்கிறேன்? நான் ஏதாவது தவறு பண்ணிட்டு சொல்லு, திருத்திக்கிறேன். ஆமா, 2 நாளா நீங்க ஏன் வரல? அதை கேட்கறியா? கான்ட்ராக்ட் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருந்தேன். கான்ட்ராக்ட் சொன்ன உடனே ஞாபகம் வருது. இந்த வீட்டை பார்க்க வந்தவங்களா இந்த அழகான வீட்டை கட்டின கான்ட்ராக்டர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. பரவாயில்லையே, நம்மளை பத்தி கூட 4 பேர் விசாரிக்கிறாங்களே. சொல்ல மாட்டானே, நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டான்ஸ் பார்த்திருக்காங்க. என்ன சொன்னீங்க? ஒரு பயத்துலயே ஜல் ஒரே பலங்க சத்தம் தானா? அப்படியா? நம்ம 2 பேரும் மீட் பண்ணி 2 நாளாச்சு. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா வழக்கமா கொடுப்பிய. You naughty boy. கலா, அம்மா கலா. வாங்க மாமா. எப்ப ஊர்லேருந்து வந்தீங்க? இப்பதாம்மா வர்றேன். இருக்கேன் மாமா. மேனேஜரா, மருமக காலத்துல ஒரு இருக்கான்னு சொல்லுவேன். இவதான் எங்க அந்த உணவாக்கிற பாலு ஒழுங்கா இருக்கா இல்ல பழையபடி? இப்ப இவ்வளவோ பரவாயில்ல மாமா. கான்ட்ராக்ட் தொழிலையும் நல்ல திறமை இருக்கு. என்கிட்ட அன்பா நடந்துக்கிறேன். இதை என்ன நம்ப சொல்றியா? ஏமா அப்படி பொருளுக்கு தப்ப கட்டு கட்டுற? இவன் கான்ட்ராக்டும் வெளியுது. எனக்கு தெரியாது அவனை பத்தி. அவன் கடனுக்கு கட்டின பணம் எவ்வளவுன்னு மேனேஜர் கேட்டா தெரியும். சொல்லியா மேனேஜர்? கணக்க பார்த்தா கஷ்டம் தான். ஏங்க உங்க ஒரே வாரிசுன்னு சொல்லுவீங்களே, அந்த வாரிசு எங்க? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. நீ பார்க்காத இருக்கிறதே நல்லதுயா. அயோக்கிய பையன். எனக்கு குழந்தை இல்லையே. என் தம்பி மகனாச்சு ஆசையா சின்ன வயசுல இருந்து வளர்த்தேன். இவனை கைப்பிடிச்சதுக்கு போனாலும் உருப்பிடுவான்னு நினைச்சேன். ஒரு பிரயோஜனம் இல்லையே. இதுவரைக்கும் அந்த பையனை பத்தி ஒரு நல்ல சமாச்சாரம் என் காதுல விழலையா? நீங்களே அவரை உதாசீனப்படுத்தினா எப்படி மாமா? நேரம் வரப்போ அவருடைய எதிர்காலம் நல்லபடியா அமையலாம் இல்லையா? என்ன இருந்தாலும் பொண்ணுங்க மனசே தனிதான். பாவம் அது சொல்ற மாதிரி நாளைக்கே தம்பி திரும்பலாம் இல்லையா? என்ன இந்த பொண்ணு காட்டாயா பாக்குறேன். இல்லாட்டா இவன் வீட்டு படி எவன் மிதிப்பான்? எவனாவது மிதிச்சுட்டு போறான். மக்களா, ஒரு அவசர வேலையா இங்க வந்தேம்மா. அப்படியே அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உடனே நான் ஊருக்கு திரும்பி ஆகணும். மாமா, அவரும் சாயந்தரம் வந்துருவாரு. அவரையும் பார்த்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு தள்ளிட்டு போகலாம் இல்லையா? இல்லம்மா, எஸ்டேட்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. மேனேஜர், அவ கையில ஒரு 1000 ரூபாய் பணம் முடியும். வேண்டாம் மாமா, தேவையானப்ப அவர்கிட்டயே கொடுத்துருங்க. உலக தெரியாத பொண்ணு வாங்கிக்கம்மா. வேண்டாங்க, அவருக்கு தெரியாம நான் வாங்கிக்க விரும்பல. அம்மா, நீ ரொம்ப நல்லா இருக்கணும்மா. உனக்கு ஒரு குறையும் வராது. இருக்க, நீங்க நேர ஹோட்டலுக்கு போயிட்டு ஸ்டேஷனுக்கு போக. நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. பாசு, நம்ம 2 பேரும் சேர்ந்து போனா ராசியா இல்ல நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். செய்வோமா? என்ன செய்வோம்? தனித்தனியா வேலை தேடுவோம். நான் இந்த பக்கம் போறேன். நான் இந்த பக்கம் போறேன். நம்ம பையன் கலைவாணி கம்மியா இருக்கிற. ஏங்க, பட்டு சாமின்னு ஒருத்தங்க இருக்கானா? ஏன் மரியாதை கொடுத்தா பேசிக்கிட்டு? யார் யாச்சு? நீயா என் மகனா? அடையாளமே தெரியல. எங்க கையே இப்ப உருவா வரும். ஏன் உள்ள வச்சிருந்த? என்னது வச்சிருக்கேன்? என்னப்பா நீங்க சொல்லாம கொள்ளாம திடீர்னு புறத்து வந்துட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். வெளியில ஒரு போர்டு போட்டிருக்க, பட்டு பாகவதர்னு. நீயா? நான் இல்ல, என்னுடைய சிநேகிதன். அவனும் இதே ரூம்ல தான் இருக்கான். அவன் பேரும் பட்டு. ஓஹோ, 2 பட்டா? அதான பார்த்தேன். நம்ம கோயிலுக்காரு சங்கீத வாகவாது. ஆமா, இன்னொன்னு போட்டிருந்தானே சங்கீதம் மழைன்னு. மழையிலே பாடுவானோ? அது அவனுக்கு கொடுத்த பட்டம். எவன் கொடுத்தான்? எவன் கொடுக்க இந்த காலத்துல பட்டம்? எவன் கொடுத்தாலும் வாங்கிக்கிறதா? இதெல்லாம் பட்டம் பாடா. என்னமோ மழை, நெருப்பு, புயல், காத்துன்னு. ஊர்ல எல்லாரும் சகிப்பாங்க. ஊர்ல எல்லாரும் சகிக்கா ஓட்டுண்டா. ஊர்ல இருந்து வரும்போது 25,000 ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ண போறேன்னு வந்திய. ஏதாவது லாபம் மூலம் கிடைச்சுதா? குரா எடுத்துக்கிட்டு போறேன். அதுல வந்துப்பா அந்த 25,000த்துல ஒரு 5,000 தூக்கி இந்த கம்பெனியில போட்டேன். இந்த ஐஸ்புட் கம்பெனியில இன்னொரு 10 ஆட்டோ ரிக்ஷால போட்டேன். அதெல்லாம் சத்தம் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்குது. இன்னொரு 5 இந்த இஞ்சிலப்பா அதுல போட்டேன். மீதி 5 நீ ஏன்பா வந்த? ஏதோ அவசர வேலையா வந்தமே. பையனை பார்த்து கொஞ்சம் கொஞ்சிட்டு போலாமேன்னு ஒரு ஆட்டை.
அந்த மடியில உட்காரு. இந்த வயசுல மடியில உட்கார நல்லா இருக்காதுப்பா. மடியில உட்கார்றதுக்கு என்னடா வயசு? எனக்கு நல்லா இருக்கும், உட்கார. கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம். 25,000 ரூபாய் பணத்தை கொண்டாந்து வியாபாரம் பண்றேன்னு சொல்லிட்டு பித்ராட்டமா பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இங்க இருக்க ஊருக்கு போறேன். எனக்கு ஒரே ஒரு மாசம் டைம் கொடுங்க. அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரன், ஐஸ்வூட்காரன், இஞ்சிக்காரன் எல்லாரையும் பார்த்து உங்க 25,000 ரூபாய் எப்படியாவது வசூல் பண்ணி கொண்டாந்துறப்பா. அப்படின்றியா? இப்போ உன்னை மன்னிக்கிறேன். அடுத்த மாசம் இங்க வருவேன். நீ திருந்தல அப்ப பாருங்க. இப்ப ரயிலுக்கு புறப்படுங்கப்பா. பஸ்ல தான் போறேன். ஐயோ, பஸ்ல பெஞ்சு கீழே படுக்க முடியாத. பஸ்ஸுக்கு மேல படுது. யூனிஃபார்ம் எங்க? ஆபீஸ்ல வேலை செய்யும் போது யூனிஃபார்ம் வேலை சொல்றேன்ல, லாண்ட்ரிக்கு போட்டேன் வரல, அதுக்கு என்னன்ற மைனர் மாதிரி பேண்ட்டும் ஸ்லாக்ஸும் கை போட்டியா? ஏதோ போன ரேஸ்ல ட்ரிபிள் அடிச்சேன், துட்டு வந்துச்சு, சுத்தாதிச்சு போட்டுக்கிறேன். உனக்கு வெள்ளையா ஒருத்தர் போட்டா பிடிக்காத. சரி, ஜெனரல் மேனேஜர் கூப்பிடாரு, உள்ள போய் வாங்கிக்க. உனக்குன்னு ஒரு பாஷடா. வேலை தேடி போனமா, அப்புறம் நான் மார்க்கெட் கம்பெனிக்கு போனேன். அங்க வேலை காலி இல்ல, இங்க இருக்குன்னு சொன்னாங்க. நானும் அங்கதான் போனேன். அவங்கதான் என்ன இங்க அடிச்சாங்க. இந்த ஆபீஸ்ல கல்யாணம் ஆனவங்களுக்கு வேலை கிடைக்காதா, அதனால இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் கணவன் மனைவி இல்ல. நீங்க யாரோ நான் யாரோ. அப்படியா? வெரி குட் வெரி குட். நீ யாரோ நான் யாரோ. நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்காந்து அப்படி தள்ளி போங்க. ஆமா, தள்ளி உட்காரணும் இல்ல, வெளியே உட்காரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். நீங்க வேலை தேடி வந்திருக்கீங்களா? எஸ் சார். நீங்க? எஸ் சார். நானும் வேலை தேடி தான் வந்திருக்கேன். அப்போ நீங்க 3 பேரும் இங்க வேலை தேடி வந்திருக்கீங்க இல்லையா? நீங்களும் அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? அப்படி பாருங்க. ஷட் அப். நான் தான் கம்பெனி மேனேஜர். சாரி சார். சாரி சார். சாரி சார். தட்ஸ் ஆல் ரைட். சிட் டவுன். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். உங்க பேர் என்ன சார்? வாசுதேவன். சிட் டவுன். உங்க பேரு? ஆல்பர்ட் பிரான்சிஸ் விக்டர் நிக்கோலஸ் ருடால்ஃப் அலெக்சாண்டர் ஸ்டான்லி சங்கராஜ். மிஸ்டர் ABCD சங்கராஜ், சிட் டவுன். உங்க பேரு மேடம்? மாலதி. வாசுதேவன். ஏன் சார், உங்க பேரு தான் சொல்லிட்டீங்களே, ஏன் சார் திரும்ப திரும்ப சொல்றீங்க? சாரி சார். தட்ஸ் ஆல் ரைட். அப்போ இந்த கம்பெனிக்கு 3 பேர் தான் வேலை தேடி வந்திருக்கீங்க. ஏன் தனித்தனியா இன்டர்வியூ? நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு சிக்கலான கேள்வி கேட்க போறேன். அதனுடைய பொருளை நினைச்சு வருத்தப்படாம நீங்க எல்லாம் பதில் சொல்லணும். யார் சரியான பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன வேலை. இங்க யார் முதல்ல வந்தது? இவர். யூ சிட் டவுன். யூ ஸ்டாண்ட் அப். மிஸ்டர் வாசு, இந்த சேர்ல வந்து உட்காருங்க. மிஸ்டர் வாசு, இந்த கேள்வி நல்லா கவனமா கேளுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. மை டைம் இஸ் வெரி லிமிட்டட். ஒரு நாள் சுமார் பகல் மணி 10 இருக்கும். நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. டைப்ரைட்டர் சத்தம், ட்ரிங் 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 ஃபோன் கால். கதையா கேக்குறீங்க? இதெல்லாம் இன்டர்வியூ நினைச்சீங்களா, காலச்சேவை நினைச்சீங்களா? நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஃபோன் கால் வருது. போன்ல உங்க மனைவி பேசுறாங்க. இத பாருங்க, நான் உங்களோட வாழ விரும்பல, நான் இப்ப என் பிறந்த வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கேட்டு வச்சிடறாங்க. இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்யணும்? நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன் இல்ல யாருக்காக வேலை செய்யறேன் கேட்கிறேன். நேரா ஸ்டேஷனுக்கு போய், ஐ மீன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய், நீ என்னை விட்டுட்டு எப்படி போகலாம், ஆச்சா போச்சான்னு கேள்வி கேட்டு ஊரையே கூட்டி அவளை மறுபடியும் வீட்டுக்கே கூட்டு வந்துருவேன் சார். அப்போ நடுவில் நின்று போற ஆபீஸ் வேலை, ஆபீஸ் வேலையா மண்ணாது சார். பொண்டாட்டியை வீட்டு விட்டு போனப்புறம் என்ன சார் பொல்லாத ஆபீஸ் சார். என் நிலைமையில நீங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் சார். ஆல் ரைட், நீங்க உங்க சீட்டுக்கு போகலாம். தேங்க்யூ சார். பாருங்க மிஸ் மாலதி, அதே கேள்விய நான் மாத்தி கேட்க போறேன், கவனமா கேளுங்க. நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, பரபரப்பா டைப்ரைட்டர் சத்தம், ட்ரிங் 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 ஃபோன் கால். அங்கேயும் ஃபோன் கால் தானே? மிஸ்டர் வாசுதேவன், உங்க இன்டர்வியூ முடிஞ்சாச்சு, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? போன் உங்களுக்கு நர்சிங் ஹோம்ல இருந்து வருது. அதாவது உங்க கணவர் மவுண்ட் ரோட்ல ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும் போது
கீழே விழுந்து கால் உடைஞ்சு நர்சிங் ஹோம்ல அட்மிட் ஆயிருக்காரு நியூஸ் வருது. இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல நர்சிங் ஹோம்ல இருந்து தர்மாஸ்பத்திரிக்கு அவரை மாத்துறீங்க. நர்சிங் ஹோம் எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி போனை வச்சிருவேன். அப்புறம் கர்ச்சீஃப் எடுத்து முகத்தை தொடப்பேன், பேனாவை திறப்பேன், விட்டு போன ஆபீஸ் வேலையை தொடர்ந்து நடத்துவேன் சார். அப்போ உங்க கணவரோட நிலைமை இருக்கட்டுமே. நீ ஆபீஸ் முடிஞ்ச உடனே நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறேன். நான் என் கடமை முடிக்காம பாதி வேலையில போறதுனால முடிஞ்சு போன கால் ஒன்னா சேர்ந்து போதா சார்? அம்மா தாயே, தப்பி தவறிய ஒரு உயிர் போயிட்டா அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னாலும் வேண்டிக்க மாட்டீங்களா? என் கணவர் ஆத்மா பத்தி உங்களுக்கு ஏன் கவலை? நீங்க யாரோ நான் யாரோ? எஸ் எஸ், நீங்க யாரோ நான் யாரோ. மிஸ்டர் வாசு, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார். மிஸ் பாலதி, அதே கேள்வியை நான் கேட்கிறேன். உங்க கணவரோட ஆத்மா சாந்தி அடையணும் கூட வேண்டிக்க மாட்டீங்களா? நான் என் வேலையை முடிச்சுட்டு போற வரைக்கும் அவரோட ஆத்மா எனக்காக காத்துட்டு இருக்கட்டுமே சார். அது கொஞ்ச நேரம் சாந்தி அடையாம சென்ட்ரல் ஸ்டேஷன் எதிர்க்க லோலோலோன்னு அழையிட்டேன் சார். மிஸ் மாலதி, நீங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடமையே பெருசா நினைச்ச உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்குறேன். ஆர்டரை டைப் அடிச்சு ரெடி பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்து வேலையில சேர்ந்துருங்க. நீங்க போகலாம். தேங்க்யூ வெரி மச் சார். நோ மென்ஷன். என்னது, வேலையை கொடுத்துட்டீங்களா? என்ன ஒரு கேள்வி கூட கேட்கல? ஏன் ஒய்ஃப் என் மேல கோச்சிக்கிட்டு வெளியூர் போயிடுறேன். டிங் 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 போன் கால், படபடபட ஒரே தலைவலி. அந்த சமயத்தில் நான் என்ன செய்வேன்? Shut up! I said get out! Thank you. சார், பொம்பளைங்களை பார்த்த உடனே வேலை கொடுக்குறீங்க பாருங்க. நல்ல பாலிசி. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நான் வரேன். மிஸ்டர் வாசு, கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். உங்களுக்கு வேலை கிடைச்சா என்ன, உங்க மனைவிக்கு வேலை கிடைச்சா என்ன? சார், என்ன உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். நீங்க தானே மிஸ்டர் கடிகலிங்கம் பிள்ளையோட பிள்ளை? ஆமா, பிள்ளை. எனக்கு தெரியும். நீங்க கால கல்யாணம் செய்து கட்டதால உங்க அப்பா உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு இல்லையா? ஆமா சார். உங்க அந்தஸ்துக்கு இந்த சின்ன கம்பெனியில வேலை செய்யக்கூடாது. அதனாலதான் உங்க மனைவிக்கு வேலை கொடுத்திருக்கேன். God bless you. சண்டை போடாதீங்க. என்னங்க, இன்னைக்கு நாம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேங்க. கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? அந்த துரதிருஷ்டம் பிடிச்ச நாளை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டு இருக்கேன். அதை கொண்டாடுமா? வாங்க வாங்க வாங்க. என்னையா வேலை தேடி போறீங்க? என்ன ஆச்சு? நோ வேகன்சி. வேலை காலி இல்ல. அல்லி நமக்கு எப்படி? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வேலையை பாத்தீங்களா? நான் தான் சொன்னதையா, இது பெண்கள் ஆண்களை அடக்கி வாழ்ற காலம். அவங்களுக்கு தான் எதிர்காலமே. உங்க மாதிரி மக்க ஆம்பளைங்க இருந்தா பெண்கள் ஏன் முன்னேறாம இருப்பாங்க? நல்லா சொல்லுங்கக்கா, உங்க வாழ்க்கை சக்கரமா போகணும். அவங்களும் உனக்கு அக்காவா? நல்லா ஒட்டானா அந்த வீட்டுல. அப்பா சம்பத், உங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பியூன் வேலை கிடைக்குமா? பியூனோட காலி இல்ல, எட்மாஸ்டரோட காலி இருக்கு. இந்த பாருங்க, அவங்கிட்ட ஏன் வச்சுக்கிறீங்க? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு உங்களுக்கு பொறாமையா? ஆமா, அம்மா ஆபீஸுக்கு போவீங்க, நான் வீட்டுல உட்காந்து சமைக்கவா? இன்டர்வியூ அனுப்புன கடமை தவற மாட்டேனியா? இப்பவே சம்பத்து கூட்டிட்டு போறேன். தண்டவாளத்தை தலையை கொடுக்குறேன். நீங்க தண்டவாளத்தை தலையை கொடுக்கறதுக்கு சம்பத்துக்கு பாவம் உங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டாமா? அப்ப பாக்குறேன், நீ கடமையை நிறைவேற்றியா இல்ல அளவு எடுத்து என்ன பார்க்க வரையான்னு. அங்கிள் அங்கிள், என்ன என்ன? தண்டவாளம் வேணாம். அப்புறம் ராத்திரி உங்க ஆவி வந்து என்ன பயமுறுத்தும். முடியாது, தண்டவாளம் உண்டு, நீயும் வர. அப்ப சரி, அடுத்த ரயில் 5 மணிக்கு இப்பவே புறப்படுங்க. என்ன சொன்ன என்ன சொன்ன? என்ன, நீங்க என்ன வேணாலும் பேசலாமா? எனக்கு கிடைச்ச இந்த வேலையை நான் விட்டுறேன். எனக்கு ஒண்ணு வேணும். மறுபடி நீ வேலை விட்டுட்டேன்னா அப்புறம் நம்ம குடும்பம் எப்படியா போட்டோம்? எனக்கு என்ன வந்து பிளீஸ் இத பாரு. அழாத, நான் என்ன சலிச்சுக்கவே மாட்டேன். அவ உன் பண்டாக்கிறானைய ஏன் போய் செஞ்சுக்கிட்டு இருக்க? எந்த மாதிரி இழுத்து நான் அற முடியா? அவ என்ன சார் தப்பு பண்ணா? சார், என்னுடைய கொள்கை ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே அடிமையாத்தான் இருக்கணும். நீ ஒரு மனுஷனா? நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க, என் கொள்கை மட்டும் மாறவே மாறாது. உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏன் ஏன் ஏன்? நான் ஆபீஸுக்கு போவேனா இல்ல சமையல கவனிப்பேனா? நான் இருக்கிற போது வீட்டு வேலையை பத்தி நீ எதுக்காக கவலைப்படணும்? இருந்தாலும் வாசு, உங்களை வேலை வாங்குறதுக்கு எனக்கு மனசே வரமாட்டேங்குது. மாலதி, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. எனக்கு ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் வெளியில, நீ உள்ள. அதுதான் நல்ல தாம்பத்தியம். நாம தான் நல்ல தம்பதிகள். மாலதி, சமையலும் கதவுக்கும் தர போடணும். என்னக்கலா நீ நல்ல நேரத்துக்கு வந்த. இந்த சாம்பார் எப்படி கலா செய்யறது? ஐயோ மாலதி, நீ இப்படி சமைக்க கூட தெரியாம வெகுளித்தனமா இருக்கிறியே. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க, எனக்கு சமைக்க தெரியாது. நாங்க 2 பேரும் எப்படி சாப்பிட்டு உயிர் வாழ்றது? கலா, நீ சொல்லுமா, நான் எழுதிக்கிறேன். முதல்ல தோரம் பருப்பு எடுத்து வேக வச்சுக்கணும். இருங்க, துவரம் பருப்பை வேக வச்சுக்கணும். அப்புறமா புளியை கரைச்சு அதோட சேர்த்துக்கணும். 2மா பொங்கி வந்ததும் அந்த மசாலா கமல்ல
இந்த மசாலா சாமான் என்ன? ஐயோ ஐயோ, ஹோட்டல்ல மசாலா தோசைக்குள்ள வைப்பாங்க. அதுதான் எனக்கு புரியுது, நீங்க சொல்லுங்க. அது கூட இல்ல, நான் விபர் மசாலா எழுதிக்கிறீங்களா? சொல்லுங்க. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னடா கையில? மார்க்கெட்ட கீரை வாங்கிட்டு வர சொன்னாங்க, வாங்கி தரேன். நல்ல சமயத்துல வந்துட. இந்த தெரு முனைக்கு போய் ஒரு ரேஸ் புத்தகம் வாங்கிக்கலாம். குருவா புத்தகமா? அதெல்லாம் வாங்கி வர மாட்டேன். அப்போ அக்காவும். அக்கா கூட பிறந்தவளா உனக்கு? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த நான் வந்து உங்க வீட்டுக்கு வரல, மார்க்கெட்டா வீட்டுக்கு தான் வந்தேன். மார்க்கெட்டா இருடா சம்பத். சார் சார், நான் ஆபீஸ் போறதுக்கு ரெடியாகவே இல்ல. ஆபீஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒரு போன் பண்ணிக்கிறேன் சார். ஓசியில பேசுறதுக்கு இங்க ஒண்ணு போன்ல. அப்படியா? உங்க போன் எனக்கு ஒண்ணு வேணாம். நீ வாடா சம்பத். என்ன சம்பத், நீங்க அவுத்துக்கிற எனக்கு தான் வாங்கிட்டு வந்த. கர்மா கர்மா, இது அவுத்துக்கிற இல்ல, சிரிக்கிற. ஓஹோ, சிரிக்கிறியா? இருந்து யாரும் சத்தம் போடக்கூடாது. போங்க. இந்த ஹால் 2 பேருக்கும் பொதுதானே? என்ன கேட்டேன்? கீரை கொண்டாட சம்பத். போன் எனக்கு இருக்கணும். ஹலோ. ஹாய் ரவி. How are you, sweetie? வெளியூர் போறா? நான் வரமா? ஓய், கண்டிப்பா வரேன். என்ன யார் கேட்கறது? ஓகே, அங்க மீட் பண்ணலாம். ஓகே. ஒத்தி கேட்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என் சம்பத், உனக்கு என்ன வேணும்? என் தளபதி படி நடக்கட்டும். நீ என்ன அடி வாங்குற? யார் என்ன பண்ணிட்டா? என் பிசினஸ் விஷயமா ஆயிரம் பேசுவேன். அதை கேட்கறது பொடியா? ஏமா ஏதாவது வம்பு கிடைக்குமான்னு அலையிறியா? ஆமா சார், காலையில இருந்து பொழுதே போக மாட்டேங்குது. ஏதாவது வம்பு கிடைச்சா நல்லா இருக்கும். போன்ல யாரா? ஏன் அவனை கேட்கிற? என்ன கேளு. பிரமீள்னு ஒருத்தி. வயசு 19. நான் அவளை ஸ்வீட்டின்னு தான் கூப்பிடுவேன். ரொம்ப ஸ்வீட்டாவே இருப்பாளோ? அவன் வெளியூர் போக போறாளா, என்னையும் கூப்பிட்டுருக்கா, நானும் போக போறேன். இப்ப யார் என்ன கேட்க விரும்புறீங்க? ரொம்ப தப்புன்னு போச்சு சார். ரொம்ப கேட்ட மாதிரி இல்ல, ஏதோ ரேடியோட கேட்ட மாதிரி இல்லடா. என்ன 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 மாயா, உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? என்ன உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன், கேட்டுக்க. என்ன பாக்குறீங்க? என்ன பொறுத்தவரையில அவதான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. அவன் ஏதோ சத்தக்கிடாம இருந்துச்சு. அது வந்து யாரோ பிரமீளாவா, வயசு 19. அவனை இவர் ஸ்வீட்டின்னு தான் கூடாதா? அவன் என்னமோ வெளியூர் போறானா, இவன் என்னமோ அவன் கூடவே போறானா? ஏன் சார் திரும்பி வருவீங்கல்ல, அதை பத்தி உனக்கு இல்லையா? சார், நான் மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்ட் கலாவுக்கு பதில் சொல்லாலே நீங்க இங்க இருந்து போக நாங்க விட மாட்டோம். நம்ம இன்னும் அடுப்ப கூட பத்த வைக்கல, அதுக்குள்ள என்கிட்ட வந்து சண்டைக்கு வர்றாங்க. சொல்லிவை, தான் சொல்றதான் கரெக்ட். முதல்ல அடுப்ப பத்த வை, அப்புறம் இவர்கிட்ட. மிஸ்டர், சட்டங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒண்ணுதான். நிராதரமா நீங்க அவளை விட்டுட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க போகவும் முடியாது. நீங்க யாரும் கேட்க தரிசனத்தை விட்டு பிரிஞ்சாதான் எனக்கு நல்லதா? எனக்கு வேண்டியதெல்லாம் என்னுடைய விவாகரத்து கடிதத்துல அவ்வளவுதான். மற்றவங்க மறப்பாங்க, நான் நேர்மையா சொல்றேன். காரணம், நான் வெளிப்படையான மனுஷன். வெளிப்படைன்னு சொன்னீங்களே, அது சரி. ஆனா 2வது சொன்னீங்களே மனுஷன், அததான் ஒத்துக்க முடியல. சமயத்துல எவ்வளவு நல்லா கேட்கிறேன். என்ன சொன்னேன்? வாய் தவறி சொல்லிட்டேன். என்ன நீ ஸ்நேகிதிக்காக வாழ வேண்டியதான், அதுக்கு ஒரு அளவு வேண்டாம் சார். உங்க இஷ்டப்படி செய்யுங்க சார். நீ என்ன சொல்றது? நான் எப்போ முடிவு கட்டியாச்சு. பொண்டாட்டிக்கு பயந்த பையன். நீ கவலைப்படாதா, நாங்களா இருக்கோம் உனக்கு. நான் இனிமே வேதனைப்படுறதுல அர்த்தமே இல்லை, நீ எப்பவோ தீர்மானிச்சுட்டேன். கலா, நீ இப்படி விட்டு கொடுக்குற மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டதுனால்தான் நிலைமை இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்குது. போடி போய் அவர் வெளியே போக இருக்கிற வழியை பாரு. போடி பைத்தியக்காரி, நீ ஒண்ணும் பயப்படாத. அவர் உன்னை அடிக்க வந்தாரு, வெளியே ஓடி வந்து நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம். ஆமா, நாங்க பாத்துக்கிறோம். எதுக்கும் கதவை காத்தி வச்சுங்க. ஏண்டா சம்பத், யார் அந்த சனி? யார் போட்ட அந்த சனியனை? சார், யாரையா? இங்க பாகவதர் பட்டுன்னு சத்தியமா நான் இல்ல, இவன் நான் தான் சார். என் பொண்ணுக்கு சங்கீதம் கத்துக் கொடுக்கலாம். உங்க பொண்ணுக்கா? வெரி குட் வெரி குட். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பத்தி நிறைய கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் என்கிட்ட வந்திருக்கீங்களா? பாசாதீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி சங்கீதம் வேணும்? மேல்நாடு வேணுமா இல்ல கீழ்நாடே விடட்டா? என் பொண்ணு சினிமாவில் பின்னாடி பாட வைக்கலாம். வெப்பமே எவன் செத்தா நமக்கு இதான் என் அட்ரஸ். வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுக்கணும். மாசம் எவ்வளவு கேக்குறீங்க? நான் கலைக்காக சேவை செய்யறவன். எனக்கு வேண்டியதெல்லாம் பொம்பளை சிஷ்யன். அப்ப இந்தாங்க அட்வான்ஸ். நான் வரட்டுங்களா? பொண்ணு பேரை சொல்லாமே போறீங்களா? நளினி. நளினி, ரம்யமான பேர். லக்கி சொல்லடானே, உனக்கு என்ன குறைச்சல்? அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. வணக்கம் மாஸ்டர். மாயா,
அப்பாடு வந்திருக்கியா? வாங்க ஜெயா, வாங்க வாங்க உட்காருங்க. வெட்டதோட விடப்படாதா? கூடவே சுத்தரமா அட்வான்ஸ். என்ன பாட்டு சொல்லி கொடுத்தோமா? கேட்கற சஜினி சார். இங்க பாடு. கேட்கற சஜினி என்ன பாலம். ஆலிஸ் போறியா? லீவா? நீ பாடுமா? கேட்கற சஜினி என்ன பாலம். நீங்க பாடம் நடத்துங்க, நான் மார்க்கெட் வரையும் போயிட்டு வரேன். போயிட்டு மெல்ல வாங்க, ஒண்ணும் அவசரம் இல்லை. பாடமா? क्या कर सजनी आयल बालम. क्या कर सजनी आयल. குழந்தை வெக்கப்படுதல போடா. क्या कर உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. சொல்லு ஜெய். வெக்கமா இருக்கு. சகஜம் ஜெய், சகஜம் ஜெய். நான் ஆம்பளை இல்லையா, அதனாலதான் பொம்பளையா இருக்கிற உனக்கு என்ன பார்க்கும்போது கூச்சமா இருக்குது. நான் ஒருத்தர மனப்பூர்வமா விரும்புறேன். அது நீங்க தான் எங்க அப்பா கிட்ட சொல்லி. உங்க அப்பா கிட்ட என்ன பத்தியே நான் சொல்றது அவ்வளவு உச்சிதமா பண்ணல. இருக்கும், நீ ஆரம்பிச்சு வை, நான் தொடர்றேன். மாஸ்டர், நீங்க தவற நினைச்சிட்டீங்க. இப்ப போனாரே ராஜு, அவருதான் நான் மனப்பூர்வமா விரும்புறேன். எங்க அப்பா வந்தாரு. மெட்டி சாப்பாடு தனி, இது சாப்பாடு தனி, 5-6 சமயக்காரங்க. அவன் தின்னுட்டு போயிட்டு இருப்பாடா. என் நிலைமைய பாத்தியா? அவன் ஆபீஸுக்கு போறா, இவன் இங்க சமையல் பண்றான். இப்படி ஆம்பளைங்க மானத்தை வாங்குற? ஏன் சார், நீங்க பெரிய கவர்னர் உத்தியோகம் பார்க்காம நினைப்பா சார். பொண்டாட்டி துன்புறுத்துறவும், ரேஸுக்கு போறதும், சீட்டாத வேலையை விட நான் பாக்குற வேலை எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு என் ஒய்ஃப் இருந்தா சொல்லிருப்பா. நான் சொல்ல மாட்டேன்னு எனக்கே ஒரு தைரியம். கரெக்டா? மாலத்தி வர நேரம் தான். எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம் இல்லையா, கொஞ்சம் வேலை இருக்கு. நம்ம பங்களா விட்டோம் இல்லையா, அந்த பணத்தை நீங்க வசூல் பண்ணணும். அது நம்ம சீப்பா வாங்கணும். அப்புறம் உங்களுக்கே நியாயமா இருக்கு. நியாயத்தை பத்தி எனக்கு தெரியும். நானே எப்படி தயார் பண்ணி எடுத்து போறேன். நீங்க தான் ஸ்வீட்டி பிரமீளாவா? இந்த குடும்பத்தை கெட்டுதான் ஆகுமா? ஓ, நீதான் பாலுடைய வைஃபா? நான் மட்டும் பாலோட வைஃபா இருந்தா நீ போட்டிருக்கே இந்த கொண்டை, அது இந்நேரம் என் கையில இருக்கும். உன் கண்ணா பவுடர் போடாமே சவுண்ட் இருக்கும், தெரிஞ்சுக்கும். நான்சென்ஸ். I mean what I say. பாதி எனக்கு இங்கிலீஷ் தெரியும். உன் பல்ல உடைப்பேன். What? You break my teeth? பாலு, என்ன பாலு? அவனுக்கு தனியா பாதி நீ மயக்கி வச்சிருக்கே பாலு. அவர் வயசு ஒரு வாயில் அது பூச்சி. அந்த நல்ல வாழ்க்கையில குறுக்கிட்ட அந்த பால் உன்னை சும்மா விடாது நான் சொல்லிட்டேன். உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், என் குடும்ப விஷயத்துல தலையிடாதேன்னு. ஏன் சார், இதுதான் உங்க குடும்பமா? கலாவோட சார்பில் நான் கேட்கிறேன், உங்க போக்க நீங்க மாத்திக்கிற போறது இல்லையா? நீ சாப்பிடு. எனக்கு ட்ரிங்க் வேண்டாம், நம்ம முதல்ல வெளியே போய் பேசுவோம். இந்த அம்மா ஒரு டைப்பா பேசுதே. அவன் ஒரு டைப்பி, அப்படித்தான் பேசுவான். நீ சாப்பிடு. வாங்க 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 வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஆமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது ஏன் கேக்குறீங்க? வர வர ஃபிஷ் இங்க ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டாங்க. இந்த சத்த சுரங்க அதுங்க வாயில மாட்டிட்டு படுற பாடுறது பொண்ணுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெஸ்? ஆமா, அதெல்லாம் போயிட்டு தான் வரணும். பாருங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் நாளைக்கு கட்டுறவன் பெண்ணை கட்ட வர்றவன் பெண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேட்டா அவன் பாடி காட்டல. அவ்வளவுதான். நானு பெரிய கலைஞர், சங்கீதத்தை என்கிட்ட விட்டுருக்கோம். பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? நளினி. நளினி கூப்பிடுங்க. நளினி இதோ வந்துட்டாங்க. இனிமையான குரல், தென்னாட்டு லலிதா பவர். இல்ல, லதா மங்கேஷ்கரா வருவா. வருவா, வந்துட்டான். இதுவா நளினி? ஆமா. மாதிரி மாமாவுக்கு முத்தா கொடுப்பான். பண்புள்ள பெண்,
இவ பாடல பாராட்டி இருந்த யாரோ இவனுக்காக நான் பாட்டு சொல்லி தரணும் சொல்லி கொடுக்கலாம் சொல்லி கொடுக்கலாம் அதனால தப்பு இல்ல ஏம்மா குழந்தை உனக்கு என்ன ஒரு பாட்டு தேவை எனக்கு சினிமா பாட்டு தான் தேவை என்ன பாட்டு வேணும் எனக்கு உன்னை தான் தேடுதே பாட்டு தான் வேணும் தேவையா பாருமா உன்னை கண் தேடுதே பாரு ஐயா இந்த மாமா பாட்டே தெரியல இந்த இடத்துல விக்கணும் உங்க அப்பா கொடுக்குற 10 ரூபா காசுக்கு விற்கவும் விற்குவான் வாங்கி எடுப்பாங்க இருக்க பாரியா நடுங்க நடுங்க தம்மா சொல்லுதே சில நண்ட போடாது நீ அழுதாலும் சரி முட்டிக்கிட்டாலும் சரி நான் ஏன் வேலையில சேர்த்துக்கிட்டேன் உன்னை விவாகரத்து பண்றதுல உனக்கு ஆட்சியோட இல்லைங்கிற இந்த கடிதத்துல மரியாதையா கையெழுத்து போடு என்னையே இப்படி அழுவா சுத்தவது சரி உங்களை கையெழுத்து கொம்புது இதை மட்டும் என்ன வற்புறுத்தாதீங்க உங்களை பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல இப்ப கையெழுத்து போட முடியாதியா அத்தான் ஆரம்பத்துல நாம ஏற்படுத்திக்கிட்ட பந்தத்தை மறந்து ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிடலாம்னு நீங்க சுலபமா சொல்லிடலாம் ஆனா அதை நினைச்ச போது கூட நான் தேவை ஒப்பா எனக்கு தேவையில்லை ஒப்புதல் கடிதத்துல கையெழுத்து தான் தேவை என்ன மனுஷன் அவனவன் இவனுக்கு ரொம்ப பிரிவாகும் நான் மட்டும் கலா ஒரு நிலைமையில் இருந்தா இந்நேரம் கையெழுத்து போட்டு பேப்பர் முகத்துல வீசி எடுத்துருப்பேன் என்ன இப்படி ஆசைப்படலாமா பொறுமையா இருக்கலாம் உனக்கு ஒரு குப்பை இந்த வீட்டுக்கு ஒரு குப்பை அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்தாதீங்க மன்னிக்கலாம் இனிமே இந்த வீட்டுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இல்லை அப்ப அவங்க கடி அதை பத்தி எனக்கு தெரியல எனக்கு வேண்டியதுமா அவருக்கு விடுதலை அவ்வளவுதான் விடுதலை உங்களுக்கு விடுதலை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது கலாவுக்கு விடுதலைன்னு நான் நினைக்கிறேன் சத்தம் போடாதுங்க சார் பெண்கள் 10ஆம் வசதியா இருந்த காலம் இல்லை உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருந்துச்சுன்னா மனைவிகள் பார்த்து மதிப்புக்கு தவிர்த்து மதிப்பு கேளுங்க அப்படி கேட்க விருப்பம் இல்ல உங்க இஷ்டம் போல செய்யுங்க அதனால கலாவோட வாழ்க்கை ஒண்ணும் பாராயிடும் பெண்களுக்காக வாதாடும் பாரத ரத்னமே நான் வரேன் நானும் எவ்வளவோ மோனங்களை பார்த்திருக்கேன் ஆனா இவ்வளவு பெரிய மோனனை நான் பார்த்ததே இல்லை கலா ஏமா ஆகிருக்கீங்க உன்னை பிடிச்ச துரதிருஷ்டம் என்னையோட விட்டது நினைச்சுட்டேன் இப்படி புருஷன் கிட்ட அடிய உடைய வாங்கிட்டு இருக்கிறத விட அந்த சூழ்நிலையில விடுபட்ட தடுத்து சந்தோஷப்படுமா ஏங்க அந்த விவாதத்தை லெட்டர்ல நீங்க கையெழுத்து போட்டீங்களா கையெழுத்து போட்டா மட்டும் அவ்வளவு சுலபத்துல விவாதத்தை செஞ்சிட முடியுமா அதுக்கு சட்டம் ஒண்ணு இருக்கு நீ ஒண்ணு கவலைப்படாதுக்கல மாலதி இனிமே உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு அவர் போனதுக்கு அப்புறம் சட்டமா எனக்கு தடை செய்ய முடியும் இத பாரு நான் மறுபடியும் சொல்றேன் நீ இப்படி அழுது கிரிக்கெட்ல ஒருவித பிரயோஜனம் இல்லை நீ படிச்சுட்டு ஒரு வேலை படிக்க உன்னாலையும் தனியா வாழ முடியுங்கிறது நிரூபிச்சு காட்டு ஆமா கலா என்னதான் இருந்தாலும் கணவனை விட்டு பிரிஞ்சு வாழணுங்கிறத நினைக்கிற போது நீங்க ஏன் அழுறீங்க நல்லா இருக்க நீங்க அவருக்கு தைரியம் சொல்ற லட்சணம் போங்க உள்ள நீ வாக்கலா உங்களுக்கு ஒரு எக்ஸஸ் இருந்திருக்கு இதுல ஒரு கையெழுத்து போடுங்க ஒரு சேஞ்சுக்காக இன்னைக்கு சாயந்தரம் நம்ம கலாவை கூட்டிட்டு பீச்சுக்கு போயிட்டு வரலாமா அதுல பாரு மாதிரி இது வரைக்கும் நான் பீச்சுக்கு நடந்து போனதே இல்லை எங்க அப்பாவோட பெரிய காரை எடுத்துக்கிட்டு அப்படி ஒய்யாரமா போனேன்னா ஆரம்பிச்சாச்சா உங்க பணக்கார பெருமையே அதுக்கு இல்ல மாலதி இப்ப நான் நடந்து போனேன்னா பட்டாணி விற்கிறவன் சுண்டல் விற்கிறவன் எங்க நீ நடந்து வர அப்படின்னு கேட்பான் வண்டியை விட்டுறேன் சாமி சொல்றது இதுல என்ன வெக்கம் கலா ஏன் ஒரு மாதிரி இருக்கு ஒண்ணு இல்ல மாலதி யார்கிட்ட மெட்டும் இருக்கு என்ன எதுவுமே கேட்காது கலா உன்னுடைய நலன் அக்கறை வச்சிருக்கிற என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா இல்ல மாலதி துரதிருஷ்டம் இப்படி என்ன தொடர்ந்து வரும் நான் கற்பனை செஞ்சு கூட பார்க்கல கலா நீ இப்படி வருத்தப்படும்படியா அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதிருக்கு கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல மதிப்பிற்குரிய கலா அவர்களுக்கு மேனேஜர் பரமானந்தம் எழுதி கொண்டது வணக்கம் பல காசிக்கு சென்றிருந்த பாலுவின் பெரியப்பா திடீரென்று காசியிலேயே மாரடைப்பால் இறந்து விட்டதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இறக்கும் தருவாயில் உங்கள் கணவர் பாலுவின் எதிர்காலத்தை நினைத்து பெரிதும் கவலைப்பட்டு என்னிடம் சில பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறார் அவரிடம் இருந்த 2 லட்சம் ரூபாயை தங்களை சந்தித்து
நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருப்பதை தெரிந்து கொண்டு உங்கள் பெயரில் பணத்தை பேங்கில் போட்டுவிடும்படி என்னிடம் கூறியிருக்கிறார். அதே உங்கள் கணவர் ஆட்சேபிக்கும் பட்சத்தில் அதை ஒரு கோவிலுக்கு எழுதிவிடும்படி என்னிடம் கூறியிருக்கிறார். இது சம்பந்தமாக வரும் புதன்கிழமை என்று அங்கு வந்து சேருகிறேன். நான் முன்பு ஐயாவுடன் அங்கு வந்தபோது கூட உங்கள் கணவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதனால் உங்கள் கணவருக்கு புத்தி சொல்லி எந்த விதமான இடையூறும் இல்லாமல் பெரியவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். மற்றவை நேரில் இப்படிக்கு மேனேஜர் பரமானந்த். அதிர்ஷ்டம் உங்க வீட்டை தேடி வரும்போதுதானே உங்க புருஷன் வீட்டை விட்டு போகணும். யார் யாருக்கு எது எது கொடுத்து வச்சிருக்கோ அதுதானே நடக்கும். உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்க வேண்டாம். போச்சுட்டு ஊருக்கு போன மனுஷன் இந்த இடத்துல தங்கி இருக்கேன்னு அட்ரஸ் கொடுத்துருந்தா ஆனா வாயா அப்படி தண்ணி கொடுத்து வர வைக்கலாம் இல்லையா? என்ன மனுஷன்? அவர் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நாம எப்பவும் நல்லதே நினைப்போமே. அவர் எப்படியும் திரும்பி வரத்தான் போறார். சொல்லிட்டேனே, எப்படி வருவார்? இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியும் மேனேஜர் கொண்டு வர போற 2 லட்சம் ரூபாயும் கலாவுக்கு சேரத்தான் போறோம். எப்படி எப்படி என்ன கொஞ்சம் சிந்திக்க விடுங்க. சங்கீதமோ வியாபாரமோ எனக்கு நிறைய பெண்கள் வரணும். அவங்களெல்லாம் நானா பக்கத்திலையும் காதலிக்கணும். அப்பா அவன் பக்கத்துல இருந்து உன் பல்ல உடைக்கணும். அப்பா அப்பா மகனே மகனே வாங்கு வாங்கு வந்தே வந்தே அயோக்கிய பையன். ஏண்டா அதுல 5 போட்டேன் இதுல 10 போட்டேன்னு சொன்னீங்க. இப்ப எதுல போட்டேன்னு தெரியுதுடா? இந்த கம்பி களவாடியில 5, இதுல 5, இவன் தலையில 5. இல்லை உன் தலையில தான் 5 போட்டேன். ஒரு 2 அண்ணா கொடுத்து எடுக்கப்படாது. பாக்கி ஏதாவது இருக்காடா? முண்டா சுத்தம். அவன் தான் கெட்டு சீரழிஞ்சான். நீ யாரும் புத்தி மாதிரி சொல்லக்கூடாதா? சும்மா இருக்க சார். அவன் திருந்தவே சொல்லிதான் நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட கூட்டிகிட்டு போனேன். ஏன்? ஆமாப்பா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில டாக்டர்கள் எல்லாம் என்ன பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது தம்பி ஒரு பைத்தியமா இல்லையாங்கிறத உங்க அப்பாவுடைய ரத்தத்தை பரிசோதனை பண்ணி பார்த்துக்க அப்புறம் சொல்ல முடியும். அவங்க ரத்தத்தை குத்தி பீச்சி வெளியெடுத்து பார்த்தாலும் உங்க ஒரே பிள்ளை நான் நம்ம இருக்கப்பா. இனிமே நீங்க இருக்கக்கூடாது. என் முதலாளி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு. அதை நிறைவேற்ற கையோட ஒரு ஊருக்கு கூட்டு போறேன். எங்க பாக்குறேன் நான் இங்கே போய் கொஞ்சம் இருங்கப்பா. என்ன இது? கம்பி கலைவாணி. பாவி. ஹாய் ஹாய். என்ன இது? பெரிய புரியாம நான் தெரியுது. ஏன் இங்க பாருங்க, கலாவோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அநேகமா நீங்க வெளியூர் போக வேண்டி வரும். அங்க போய் மிஸ்டர் பாலுவை சந்திச்சு விளையாடுறியா? விளையாடுறியா? என்னடி அந்த முரட்டு ஆசாமிய அதுவும் ஊர் தெரியாத ஊர்ல போய் நான் எப்படி தேடுறது? ஆளு விடு. இத பாருங்க, இப்ப மேனேஜர் வர நேரமாச்சு. அவர் வந்து பால் எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? என்ன சொல்றது? கொஞ்சம் கண்டுபிடிச்சியா? ஏதோ தீர வாசனை வரல. ஆமா, பால் அடுப்புல வச்சேன். பால் தீருமா என்ன? கஷ்டம் கஷ்டம். மாலதி, நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகல? இல்ல கலா, நான் இன்னைக்கு ஆபீஸ் லீவ் போட்டிருக்கேன். அதுவும் உன் பிரச்சனைக்காதான். மாலதி, நீ ஏமா எனக்காக கவலைப்படுற? நான் வாழ்க்கையில தோல்விகளையே கண்டு அழுத்து போனவோ. இத பாரு, மறுபடியும் சொல்றேன், உனக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை கூடாது கலா. உனக்கு உதவி செய்யறது என் கடமைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம 2 பேரும் அப்பனும் பிள்ளையும் பூஜை பண்ணாட்டியுமா கையெடு. என்னது இறக்கி விடுறேன்றியா? நானே இறங்க வேண்டாம். கூலி சாமி. இந்த என்ன நாளா வருது? நீ அதிகமா கொடுத்துட்டா சில்லறைய கூட நான் கிண்டல் பண்றியா? ஐயோ, அவர் மூஞ்சி பார்த்தாலே தெரியலையா? ஊருக்கு புதுசுப்பா. சரியான சாகுராக்கியா? சாகுராக்கி இல்ல, உன் வண்டியில ராஜாவும் மந்திரியும் தான் வருவானா? நான் சாகுராக்கியாவே இருந்துட்டு போறேன். என்னது அசிங்கம் முடிச்சு முத்தம் கொடுக்குறான்? சாரன் தான்ப்பா. போட்டு ஒரு 10 பைசா கொடுத்துரும். சாரன் இதெல்லாம் காய்ச்ச கொடுத்துனா ஒரே சாரா தான் இருக்கும். இறங்கு கொண்டாக்கா பொட்டி கொடுத்து விடாது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. பொடி பொழைக்க தெரியாதவள நீ சும்மா இரு, நான் எல்லாம் பாக்குறேன். கலாமா கலாமா, என் லெட்டர் கிடைச்சதா? கிடைச்சது. ஓஹோ, இவர் தான் மேனேஜர் சாரா? இன்னும் நான் தான் மேனேஜர் சார். நமஸ்காரம். அதேதான். நான் இந்த போர்ஷன்ல குடியிருக்கேன். நான் முன்னால வந்தப்போ இது காலியா இருந்தது. இப்ப ஆள் இருக்கு. கலாமா, இவன் ஒரே மவன், பேர் பட்டு. ரொம்ப நல்லா பாடுவேன். அதை விடுங்க, என் மவன். ஆமா, போன வேலை வந்தப்ப பாலு தம்பிய பார்க்க முடியல. இப்ப எங்க அவரு? அவர் வந்து மாலதி, இவர்தான் கலாவை பிடிச்ச. மாலதி,
இதுல என்னடி வெக்கம் சார்? இவங்க 2 பேருக்கும் சொத்தத்துக்கெல்லாம் சண்டை. புருஷன் கொஞ்சம் சண்டை தீர்த்து வைக்கிறது எனக்கு பெரிய வேலையா போச்சு சார். இது ஏற்கனவே எனக்கு தெரியுமே. இறந்து போனாரே அவர் சொல்லியிருக்காரு, இவர் ரொம்ப முன்கோபக்காரன். இப்பதான் நான் முதலா பாக்குறேன். மேனேஜர் சார் கோபக்காரா இருந்தவர் தான். இப்பெல்லாம் பொண்டாட்டி கலான்னா ரொம்ப உயிர். மாலுட்டி இன்னும் என்ன சார் இருக்கும்? அவர் உண்மையில பிரியமா இருக்காருன்னா தாய்க்கு திருப்தி தானே. மேனேஜர் சார் தம் பெரியப்பா இறந்ததை கேள்விப்பட்ட உடனே அவர் கதறி அழுதுக்காரு பாருங்க. கலாவாலே சமாதானப்படுத்த முடியல. இருக்காரா பின்ன? என்ன ஏன் இப்படி குழப்பற? சாரி சார், அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி நான் உங்க குழப்பிருக்க கூடாது. மேனேஜர் சார் இவர் அழுத போது கலா மட்டும் சொன்னா மாலுட்டி என் பேசாம இருக்க மாட்டேன். பெரியவர் இருக்கும் போதுதான் அவர் மனசு நோக்கும்படி நடந்துக்கிட்டீங்க, அவர் உதாசீனப்படுத்திட்டீங்க. இப்ப அந்த நல்லவர் தான் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. நல்லா கதை அழுங்கன்னு சொன்னா சார். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா கதறினார். ஐயோ இப்ப எனக்கு தலையே சுத்துது. செத்து போன ஐயா இருக்காரு, கலாமாவை பத்தி ரொம்ப கவலைப்படுவார். இவர் பேர்ல அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன் சார் உங்க முகத்தை பார்த்தா சாது மாதிரி தெரியுது, நீங்க நான் முரட்டனமா நடந்துக்கிட்டீங்க. ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே. ஐயா கேட்டுக்கிட்டதெல்லாம் இந்த அம்மாவை கண்கலங்காம பாத்துக்கிறான்னு தான் சார். அவங்க இப்ப ரொம்ப தெரிஞ்சுட்டாங்க சார். அப்ப இவங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டு 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 பேசுறாங்க. ஆமா நீங்க எந்த போர்ஷன்ல கூடி இருக்கீங்க? அந்த போர்ஷன்ல. சரியாவா? அப்பா இந்த பாருங்க கலாமா, நான் லெட்டர் எழுதுறபடி ஐயா கொடுத்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை உங்க பேர்ல தான் பேங்க்ல போடுவேன். அதுவும் கொஞ்ச நாள் இந்த வீட்டிலேயே தங்கி நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்களான்னு பார்த்த பிற்பாடுதான் பேங்க்ல போடுவேன். அதை விட்டுட்டு இவர் என்கிட்ட கூட அப்படி இப்படின்னு சொன்னாரு. பணம் பிள்ளையார் கோயிலுக்கு தான். முதல்ல அதை செய்யுங்க. என்ன எப்படிலாம் பேச போட முடியாது. அப்போ முரட்டனமா தான் நடந்துக்குவீங்களா சார்? அந்த பொண்ணோட எதிர்காலத்தையும் கொஞ்சம் பாருங்க. மேனேஜர் சார் எந்த மாதிரி நல்லவங்களை நான் பார்த்ததே இல்லை சார். இன்னொருத்தரா இருந்தா பெரியவர் கொடுத்த 2 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து நினைக்கவே மாட்டாங்க. நான் கூட இதுக்கு அப்பவே சொன்னேன், நல்லவனா நடந்தா உனக்கு என்ன சிலையா வச்சிட போறாங்க, ஆளுக்கு பாதி அமைக்க போனேன். இவரு கேட்கறிய உழைக்க தெரியாத கேளம். பாத்தீங்களா எனக்கு இப்படி ஒரு மகன். பாவம் அவர் ஏதோ வெகுளித்தனமா சொல்றாரு. படிக்கிறீங்களா? அதாவது எங்க அப்பா படிக்கல, நான் படிச்சா அவர் கௌரவம் என்ன ஆறுது? நானும் படிக்கலை. கலா இத பாரு, ஒரு நல்ல மனசு கேட்டா போல அதற்கு உன்னை தேடி வந்திருக்கு. மேரேஜ் சார் விருப்பம் போல 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். சார் நீங்க என்ன பண்றீங்க? உங்க போஸ்டுக்கு போறீங்க. சாமி முன்னாள் நின்று சாமி நீங்க நாங்க 2 பேரும் சண்டையே போட மாட்டோம் வேண்டிக்கீங்க சார். போங்க சார். இல்ல கலா சாமி கும்பிடுறானே வாங்க சார். கையெழுத்து கும்பிட்டு வாங்க சார். எங்களை பத்தி கவலைப்படாதம்மா, நாங்க ஆள்லயே தங்கிக்கிறோம். ஆமா நீ எந்த ஊரு? எனக்கு தஞ்சாவூர். பெரியவங்க அங்கே இருக்காங்களா? ஆமாங்க. நான் மட்டும் இந்த ஊர்ல ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு. என்ன கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகல. கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். என்ன அப்பா இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. நான் கற்பனை செஞ்சு வச்சிருக்கிற குடும்ப பொண்ணா இருக்குது. இப்படியே என்னை கட்டி வச்சிருக்கப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கும் பிடிச்சு. அப்பா அம்மாவுக்கு தோணு விடாதீங்கப்பா. நீ துணிச்சக்காரி, தைரியசாலி, புத்திசாலி, இதெல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக என்ன வம்பல மாட்டி வர பாரு, அதை என்னால கொஞ்சம் கூட ரசிக்க முடியல. பெரிய தியாகம் செஞ்சாப்பா. வாசு நீங்க உங்க வழக்கமான பயத்துல பழக்கம் அடைவீங்க. இல்ல முன்னாலதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. கலாவை தேடி வந்த அதிர்ஷ்டம் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் வாசு நான் துணிச்சு அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். மாலதி என் மேல பரிதாபப்பட்டு நீங்க பொய்ய சொல்லி இருக்கலாம். ஆனா கேவலம் பணத்துக்காக நாம இப்படி எல்லாம் நாடகம் ஆடுறது எனக்கு என்னமோ கொஞ்சம் கூட பிடிக்கல. நாளைக்கு வெளி உலகம் நம்ம பத்தி என்ன சொல்லும்? பெரிய வெளி உலகம். நீ கஷ்டப்பட்ட போதும் கொடுமை அனுபவிச்ச போதும் அந்த வெளி உலகத்தார் உனக்கு ஆறுதல் தர முடிஞ்சுதா? இது நீயா அதான் கற்பனை செஞ்சுக்க வேண்டாம். இத பாரு கலா, மேனேஜர் 2-3 நாளைக்கு தான் இங்க இருக்க போறாரு. அது வரைக்கும் நாம நடிச்சா போதுமா? உன் புருஷன் இருந்த போதும் நீ சுகப்படல. உன்னை அவர் இப்படி இருக்கிறதே விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ இழக்கணுமான்னு தான் கலா நான் கேட்கிறேன். நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மாலதி. கலா எந்த விபரீதமும் ஏற்படாதுமா. மேனேஜர் நான் சொன்னதை நல்லா நம்பிட்டாரு. இத பாரு பணம் நம்ம கைக்கு வரட்டும். உன் புருஷனை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு அவர் காலில் விழுந்தாலும் உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வச்சிடறேமா. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுமா. என்னங்க தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்களேன். இத பாருங்க இந்த திட்டத்தோட வெற்றி உங்க கையில தான் இருக்கு. நீங்க கலாவோட புருஷனா நடிக்கிறதுல மேனேஜர் அப்படியே அசந்து போயிடணும். ஆமா அசந்து போறாலும் இல்ல நம்ம எல்லாரும் உள்ள தள்ளுறோம். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இத பாருங்க மேனேஜர் வர சமயம் காரியத்தை கெடுத்தாதீங்க. நீங்க தான் தைரியமா இருக்கணும். என்ன இருந்தாலும் மாலதி இதை நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல. கலா உன்னுடைய தன்னடக்கமான சுபாவத்துக்கு இந்த நாடகத்தை நீ விளக்கமா நினைக்கலாம். இத பாரு நாம எல்லாரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டவங்க.
மனசுதான் காரணமே தவிர களங்கம் இல்லாத நடிப்புல அவதூறான எண்ணங்களுக்கு இடமே இல்லம்மா. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க. என்ன என்னங்க இந்த பாருங்க, ஒண்ணு சொல்றேன். மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் என் முண்டானி பிடிச்சிட்டு நிக்க வேணாம், புரிஞ்சுதா? ஆனா ஒரு கண்டிஷன், நீயும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு எங்க கூடவே இருக்கணும். ஏன்னா தனியா விட்டுட்டு போக கூடாது. எங்கேயும் போல வாங்க. நான் பண்றது அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது, பாத்துருப்பீங்க? தோட்டமா பாத்துருக்கேன். இந்த செடி கொடி மரம், ஆமா அதுதான் தோட்டம். அத உங்க பேர்ல எழுதுறதா இருந்தாரு. நீங்க கொஞ்சம் புரியாதம் பண்ண உடனே பள்ளிக்கூடத்து பேர்ல எழுதி எங்க போய் ஊரை சுத்திட்டு வர்ற? இல்லப்பா, பழைய பாக்கி எல்லாம் வசூல் பண்றதுக்கா போயிருந்தேன். என்ன ஆனா 5 கொடுத்துக்காரு. அது வியாபாரத்தை பணம் எல்லாம் கழிஞ்சு போச்சான். இப்போ புதுசா மசாலோட கடவுள் வச்சிருக்கான். மேற்கொண்டு 500 ரூபாய் கடன் கேட்டான். பயந்து போய் ஓடியாந்துட்டேன். காசு சாப்பிடுங்க, காசு சாப்பிடுங்க. என்ன அந்த அம்மா கை இப்படி வருது? அம்மா கை ஏற்கனவே போயிட்டோம். உங்களை பார்த்த உடனே இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. காபி A1 முண்டா டீடா, அப்ப டீ A1. வணக்கம் மேனேஜர் சார். ஹாய் மிஸ் பாரதி, உதவத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கடைவீட்டுக்கு போகும்போது கூட நான் என்ன சார் நெருங்கி நெருங்கி பேசுறீங்க? அவங்க ஒரு மாதிரி, நானும் அதே மாதிரி. என்னையா அவரையா மாறு சார், கொஞ்சம் மன்னிச்சுக்கலாம் சார். அம்மா நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காரமா. அதான் என்ன சார், ஐயாரு பிள்ளை தானே? ஆமா ஐயா பொண்ணு தானே, ஐயாரு பையனை பத்தி தெரியும். மேடம் என்ன சார் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. உங்க அப்பா சொல்றபடி கேளுங்க சார். யாரோ உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியில போக மாட்டியா? எல்லாமே ஆளுங்க தானா? அவங்கள பத்தி உனக்கு கவலை. சும்மா இருப்பா. எங்க மிஸ் பாரதி, உங்களுக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்குமே. இந்த பாருங்க, இந்த வீடு இல்ல ஏன்டா இது வேணும்? யாருல பிடில பிடில இதுக்குள்ள ஒரு தூள் வாசி கேட்கறீங்களா? கர்மம் கர்மம். வேண்டா பாட போறியா? ஏன் நீங்க ஓட போறீங்களா? நான் ஓடி வருகையிலே நீ உட்கார்ந்த இடத்திலே எனக்கு தெரியும், எனக்காக நீ உட்கார்ந்த இடத்திலே தவம் கிடப்பேன். உனக்கு நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்ல பார்க்கலாம். எல்லா ஆம்பளைங்களும் கொண்டு வர பூவை தானே நீங்களும் கொண்டு வந்திருப்பீங்க. அதே எப்படி கண்டு வச்சிருக்கோம்? இந்த பெங்களூர்ல பூக்கா பஞ்சம். அது சரி, இந்த ஊர்ல என் டான்ஸ பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு விசாரிக்க சொன்னேன். அத பத்தி கேட்காத. பெங்களூர்ல உன் டான்ஸ பத்தி பேசாத சந்து கொண்டே இல்லை. நான் ஆசையா வாங்கிட்டு வந்த பூவை உன் தலையில வைக்கலாம். அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல உள்ள போய் காஃபி கொண்டு வாங்க, தலை வலிக்குது. காஃபி நான் கொண்டு வரவா? கொண்டு வந்தா என்ன? கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர. அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நான் வந்து கேலண்டர்ல என்ன தேதியை பார்த்தேன். 17 நான் தேதியை சொன்னேன். நான் வயசா சொன்னேன். என்ன சார் நீங்க உள்ள பார்க்க கூடாது சார். பாருங்க, சின்ன பசங்க விவகாரத்தை தலையிட்டீங்க. எனக்கு கெட்ட பாவம் உங்க பாசலும் போடுறேன். உங்க அப்பா பின்கேட்ல குளிக்க போயிருக்காரு, நீங்க குளிக்க போற நல்லா இருக்க. போன வாரம் தான் குளிச்சிருக்கேன். அதுக்குள்ள நான் கேட்டேன். சுத்த அசிங்கம் போட்டு பேசாதீங்க. தெரியல தண்ணி இருக்கணும். உங்களை பத்தி நல்லா தெரியும். நீங்க எங்க அப்பாவே எங்க அப்பா எதிரில நல்லா நடிக்கிறீங்க. அது எந்த தப்பு இல்ல. நீங்க எங்க அப்பா அம்மாவை உங்க மனைவி கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. அது என்னங்க அது? நீங்க 4 வார்த்தை பேசினா அவங்க பதிலுக்கு ஒரே வார்த்தை பேசுறாங்க. நீங்க அதை சொல்றீங்களா? நான் அதை மாத்திரம் தான் பார்த்தேன். தோத்து பேசாத பிடிக்காது. அவனுக்கு 4 பேர் இதுலதான் கூச்சம். உள்ள ஒரே அரட்டை. இப்போ அரட்டை அடிக்கிற அந்த அறைக்குள்ள போக மாட்டீங்க. இந்த ஹாலே தான் உங்களுக்கு சரியா? எப்படி சார் போக முடியும்? நாம பேசிக்கிட்டு இருக்கோமே. பேசுற அளவுக்கு பேசி முடிச்சாச்சு. நீங்க போலாம். போ. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாத, இந்த மாணவி பொண்ணு மேல ஐயோ எனக்கு ரொம்ப பிரியம். அவளை எப்படியாவது கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பொண்ணு ஜாதகம் எங்க கேட்டா கிடைக்கும்? அவளுக்கு ஜாதகமே இல்ல சார். ஜலகண்டேஸ்வரா மாடு சார். எங்க அப்பா இருக்காரு, மில்லுக்கு பிறந்தவர். சங்குதான் வரவே மாட்டாரு. எப்ப பாரு ஜலகண்டேஸ்வரா ஜமதகினி. என்னங்க இது? முதலாளி உள்ள என் காலில் விழுந்துங்கிறார். பூஜை செஞ்சவன் காலில் விழுந்தா பாதி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க. தயவு பண்ணி நீங்களும் பூஜை பண்ணுங்க. என் புண்ணியத்தை பறிக்காதீங்க. ஆனா பாருங்களே, நீங்க இருக்கிறீங்க. சும்மாப்பா, சும்மா காலில் விழுந்தாரு. 1 2 2 லட்சம் ரூபாய். அதுக்கு பாத பூஜையா பண்ணலாம். தம்பி, நீங்களும் உங்க சம்சாரம் ஒத்துமையா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வர்ற வெள்ளிக்கிழமை 2 லட்சத்தையும் பேங்க்ல போட்டு விடுறேன். நமஸ்காரம் மேனேஜர் சார். உங்களுக்காக காத்துக்கிட்டே இருந்தேன். இந்த பட்டுக்கு உங்க நெத்தி போட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கீங்க, நல்லாவே இருக்கீங்க. என் கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த பக்கம் பாத்தீங்களா? மேனேஜர் சார், நீங்க வந்து இல்லைன்னா உங்களுக்கு ஹோட்டல்லையா ரூம் போடலாம். 2-3 நாளைக்கு எதுக்குங்க ரூம்? அது வேற செலவு.
நான் இங்கேயே தங்கி விடுறேன். அப்படிங்களா? எங்க அப்பா இங்க எடுத்து விட்டு போறாங்க, நான் போக போறதில்ல. இந்த போஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நந்தி உங்க அக்கா பணம் கேட்டாரா? உனக்கு இன்னைக்கு ஸ்கூல் கிடையாது. உங்க இல்ல சார் பையன். இன்னைக்கு நான் உனக்கு பள்ளிக்கூடம் திறக்க சொல்றேன். வாயும் கூட அண்ணன் சொல்ல அண்ணி கூட்டா போடா. என்ன பூச்சி பூச்சி யாருக்க முடியா? இவன் எனக்கும் மாலதிக்கும் ஐ மீன் எனக்கும் கலாவுக்கும் வேண்டிய விட்டு பையன். அடிக்கடி இங்க வருவான் போவான், சம்பந்தம் இல்லாம ஓடுவான். புத்தி கொஞ்சம் வளரல. இன்னும் எங்க அப்பாவுக்கே வளரல. பொடி பையன் இவருக்கு வளர்ந்தாரா வளராது என்ன? ஏண்டா இப்ப புரிஞ்சுதா? பாத்து எடுத்துட்ட வயசு 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 வயசு. ஏக்கா நீங்க சொன்ன மேனேஜர் மாமா இவதானா? வணக்கம். ஏக்கா நீங்க சொன்ன பைத்தியம் இவதானா? சொன்ன பைத்தியம் நான் சொல்ற சின்ன பையன் புத்தி வரல. போடா 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 போடா. 2 காதலிகளுடன் வாலிபர் தற்கொலை, வயது 60. என்னடா 60? இவங்களா வாலிபர்கள்? சார் சார் என்னப்பா சார்? நான் தான். என்ன மிஸ்டர் பாலுவுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். என்கிட்ட கூட கொடுத்துடுறேன். அவர் நேரடியா பார்த்து லெட்டர் கொடுத்து டெலிவரி புக்ல ஒரு கையெழுத்து வாங்கணும். டெலிவரி என்ன ஸ்பெஷல் ஆஸ்பத்திரியில இருந்து வந்தியா? இல்லைங்க, நான் வெங்கடாஜல வட்டி கடையில இருந்து வரேன். வட்டி கடையா? பாரு தம்பி, வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கா? ஆமா, நம்ம வட்டி கடையில வட்டி எல்லாம் எப்படி? அதெல்லாம் தெரியாது சார். இல்லையா, நான் கொஞ்சம் பணம் வாங்கணும். அதுக்காக சொல்றேன். நீங்க என்ன சீக்கிரம் வரது, எனக்கு வேலை இருக்கு. புரியாத போல இருக்கு. பாரு தம்பி, பாலு வட்டி கடை நோட்டீஸ்ல நான் கழித்து போறதா? மூச்சு உதவியா காய நினைக்கிறேன், வேலை நினைக்கிட்டேன். போய் டாக்டர் கூட்டுவா. ஆமா வேண்டாம் வேண்டாம், நானே அவர் கட்டி போட்டேன். என்னங்க ரொம்ப வலிக்குதா? என்னடா நீ கேட்க கட்டவனுக்கு தலைமை கட்டிட்டு விட்டுங்க விட்டுங்க. சும்மா இருங்க. என்னங்க நீங்க ஜாகிரதையா இருக்க கூடாதா? என்ன அநியாயமா இருக்குது? புருஷன் வெள்ள வெட்டிக்கிட்டு ரத்த வெள்ளத்துல முதல்ல கட்டில கொண்டாட்டி கண்ணு மாதிரி கையை கட்டிட்டு நிக்கிறீங்க. கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இந்த பாருமா வேற கொஞ்சம் குறையிட்ட வந்து புடவை குறையுமா? வந்துருமா? மணி ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம். என்ன சார் அவங்களுக்கு ரத்தத்தை கண்டா பயம், அதனால ஒதுங்கி இருக்காங்க. ஆமா தம்பி, வட்டிக்கடை ரசீதுல ரத்தத்துல கையெழுத்து போடுவீங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன். சரி வந்துருமா? சரி சரி, நான் முன்னாடி போறேன். இப்படி விரலுக்கு வெண்டைக்காய் கிடைச்சா தெரியாம எல்லாத்தையும் வெட்டிக்கலாம். மாலுவுக்கு முதல்ல தெரிஞ்சு நல்ல வேற ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கையில எந்த கெட்ட பழக்க வழக்கமும் கிடையாது, இது ஒன்ன தவிர. அவர் அப்படி எனக்கு எல்லா கெட்ட பழக்கமும் உண்டு, இது ஒன்ன தவிர. ஏன்டா அவசரப்படுற? வேணும்னா நான் சொல்லி தர்றேன். என்ன இது? என்ன ஆரணி வட்டத்தில் மகத்தான வரவேற்பு. VKR புகையிலை கம்பெனியின் உரிமையாளர் ராமசாமி வெளிநாட்டிலிருந்து சொந்த நாடு திரும்புகிறார். மலர்களில் அடுத்தவள் சகுந்தலை அந்நாளே என் நிலைதனை கெடுத்தவள் மாலதி நாளே சவனி 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 ஆரவியோ அந்த பக்கம் வாழ்ந்த இந்த போஸ்ட்ல இருக்கிற தங்கம் விட்டு இந்த நேரத்துல அவனே இந்த போஸ்ட்ல இருக்கிற நாலேஜ் ரூமுக்குள்ள போறான். போனானே எங்க போனா பார்த்தேன். ஐயோ மரம் ஏற மாட்டேங்குதுப்பா. இப்போ நான் எப்படி அவன் ரூம் கதவை கட்டணும் உடனே அவன் வெளியே வரணுமா வேணாமா? வருவாங்க. நீங்க கூப்பிடுவாங்க. தம்பி
ஒண்ணு இல்ல தம்பி, இந்த பையனுக்கு தாகம் எடுத்துக்கிச்சு, தண்ணி வேணுமா? இதை கொண்டு வர இப்படி போனா உங்களுக்கு எது வேணாலும் என்ன தயங்காம இருக்குங்க. நீங்க போடுங்க, நீங்க கதை பூட்டி படுத்துக்கங்க. நம்ம ஒரு தப்பு பண்ணிக்கலாம். நம்ம என்ன இந்த கதவை பதிலா இந்த கதவை கட்டிருந்தா ஒவ்வொருத்தன் கதவா போய் தட்டு ஒரு சம்பு தண்ணி கொடுப்பான். கேப்பா இதென்ன குடிக்கிறதுக்கா குளிக்கிறதுக்கான்ட்டு பழகு தலை ஜலகண்டேஸ்வரா ஜலகண்டே. என்னடா இது? சிக்கலுக்கு வச்சு சிக்கல பாரு. அப்பவே நான் பாடி முடிஞ்சோன்னு யோசனை பண்ணேன், என்னடா மாணவிக்கு இவ்வளவு ஜடதானா அப்படின்னு. நீங்க அப்படி திரும்பி படுத்துறீங்களா? அப்படி திரும்பி படுத்தா ஜடம் வந்துருமா? சரி, அதை பத்தி நீ அப்பதான் பிரிச்சு போட்டு படுத்து. பிரிக்க மாட்டேன், பழையபடி நீ போட்டுடுவ. என்ன அவன் மறுபடியும் போறான். சொப்பனங்க கண்டு வளர்றியா? ஐயோ நான் என் கண்ணால பார்த்தேன். நேர மாசிலாமணி தெரு 9ஆம் நம்பர் வீட்டுக்கு போ. அங்க பாலுன்னு ஒருத்தர் இருப்பான். அந்த பையன் வாங்கின கடனை கொடுக்காம டிங்கி கொடுத்து விட்டு வர்றான். அவங்கிட்ட எப்படியாவது பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு வா. அப்படி அவன் தவிர அவனை பிறட்டி எடுத்து இவ்வளவுதானே 2 ரூபா பார்த்துட்டு வந்து. இந்த மாசம் எந்த கச்சேரியும் ஒத்துக்க வேண்டாம்னுதான் இருந்தேன். எத்தனை டேட்டுங்க சமாளிக்கவே முடியல. கஷ்டத்தோட கஷ்டமா இதையும் கொஞ்சம் சமாளிச்சுக்கீங்களேன். அப்படின்னா ஒரு 5000 கொடுத்தா. பணத்தை பத்தி பேசாது. 5000 கேட்டீங்க, 10,000 தரேன். ஆனா உங்க கட்சியை தான் நீங்க 10,000? எங்க ஐயாவை யாருன்னு நினைச்சீங்க? அவர் ஒரு நடமாடும் கருப்பு பண பேங்க். ரவி, இந்த 12ஆம் தேதி கச்சேரிய வேணாம் சொல்லி இருக்குமா? பதக்கத்தை என்ன அவங்களோட போய்கிட்டு இருக்கேன்ல, வர மேனேஜே தெரியல. மன்னிச்சுக்கீங்க, நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட பேரம் பேசிட்டேன். காபி டீ ஏதாச்சும்? அதெல்லாம் ஒண்ணு இது
ஒரு கோல்ட் பிளாக் எடுத்து கொடுங்க. ஆயிரம் நிலவே வா, ஓர் ஆயிரம் நிலவே வா, தரிதாரி. என்னது தரிதாரி? சரி, வார்த்தை கிடைக்கல, நான் பிடிச்சேன், வேற வழி ஒன்னும். நாளா இல்லன்னா ஹிந்தி இல்லன்னா ஹம்மிங்க, அதெல்லாம் நான் தப்பு இல்லை. ஆயிரம் நிலவே வா, இதோரம் சுவையூறு. பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே வந்து பிச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இத நான் காதல் பிச்சை கேட்கிறேன், அவன் என்ன அக்கல் பிச்சை ஆகிட்டா. அது உண்மையா போயிட்டா. எதுக்கு இருக்கட்டும், அவ என்ன சரியா பார்க்கல போடுறது. ஆமா, ஒரு பக்கம் புத்தொரு பக்கம் சூடும் வெள்ளை தேடும் கண்ணாவா. அடி தேனடி நீனடி நீனடி. நான் எதிர்பார்த்தேன். தம்பி, கதை வழியா என்னத்தை பேட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? என்னங்க என்ன போய் தம்பின்றீங்க? சரி அண்ணா, என்ன எட்டி பாக்குறீங்க? அண்ணா தம்பி, இந்த சகோதர பாசத்துக்காக பாட்டுல உங்களுக்கு தெரியாத நான் வராதா? பிச்சைக்கார மாதிரி பாட்டு பாடுற நீங்க தானே? கேட்டீங்களா கேட்டீங்களா? பைசா விடுங்க. என்ன பாட்டு பண்ண? அந்த பாட்டை திருப்பி பாடுங்க, போட்டுறேன். உங்க அப்பா மோட்டுக்கா பாக்குறேன். அவர் முகம் பார்க்காம மாதிரி இல்லையே. மறுபடியும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்தீங்க. நீங்க ஆத்திரப்படுறீங்க, காரணம் வயசு. எனக்கு அதே வயசு, ஆனா பொறுமை. ஏங்க உங்ககிட்ட நான் வெளிப்படையா ஒண்ணு கேட்கணுமே. இந்த காதலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னவோ? ஐயா, அதை பத்தி எனக்கு அபிப்பிராயம் கிடையாது. எனக்கு போட்டியே கிடையாது. ஏங்க எங்க அப்பா உங்க ஜாதகத்தை கேட்கிறார். எதுக்கு? குறும்புக்காரி நீங்கள். தெரிஞ்சு கொண்டே தெரியாத போல் நடிக்கிறீர்கள். எனக்கு தெரியும் தஞ்சாவூர் மாலதி, நான் ஒரு முட்டாள், ஜமக்காலத்துல வடிகட்ட முட்டாள். எத்தனை நாளைக்கு தான் விஷயங்களை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறது. ஒரு நாள் வெளியே கொட்ட வேண்டாமா? நான் உங்க அடிமை சொல்லாமல்ல. என்னங்க என்ன இதெல்லாம்? கலா, உங்க மேனேஜர் பிள்ளைய முதல்ல ஒரு பூஜாரி கிட்ட கூட்டிட்டு போய் நல்லா வேப்பல் அடிக்க சொல்லு. வேப்பம் மனத்தாலே அடிக்க சொல்ல நடக்காத. ஆசை குறைய விட மாட்டேன. இத பாருங்க, இந்த வீட்டை குடியிருக்கிறவங்க எனக்காக உங்க பைத்தியக்காரத்தை எல்லாம் பொறுத்துட்டு போறாங்க. எதுக்கு ஒரு எண்ணம் உண்டு, ஞாபகம் இருக்கட்டும். இல்லங்க, நீங்க கூட தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு பணமும் தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை. முதல்ல நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. ஏன் அவசரப்படுற? இதுக்காக அவ பணத்தை விடுறது? பெரியவர் என்னமோ நல்லவர் தான், இதுதான் கொஞ்சம் சொல்லுது. ஐயா, பெரியவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அது துள்ளாத அதெல்லாம் ஒரு காலம். மிஸ்டர், நீங்க மூட்ல இல்ல. பாருங்க, உண்மை இன்னைக்காவது ஒரு நாளைக்கு ஜெயிக்கத்தான் செய்யும். போக என்ன பத்தி தெரிஞ்சுக்கீங்க. என்னங்க தயவு செய்து இந்த விஷயத்தை எங்க அப்பா கிட்ட மாத்திரம் சொல்லிடாதீங்க. மறந்துங்க, நம்ம ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. எங்களுக்கு தேவையில்லையே. நான் வெளியே சொல்றேன், நீங்க பயப்படுவீங்க இல்லையா? அதனால ஆபீஸுக்கு போய் 2 நாள் லீவ் போட்டு வரீங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். விளம்பரத்துக்கு போட்டோ கிடைச்ச சந்தோஷத்துல அந்த மேனேஜர் போனீங்க விருந்துக்கு போயிட்டாரு. உங்க ஆபீஸுக்கு போயிட்டா நான் முழிக்கிறேன். மாலத்துக்கு எப்பவுமே துணிச்சலும் தைரியமும் ஜாஸ்தி. அவன் இப்படி விளையாட்டுத்தனமா செஞ்சது போட்டோ விபரீத மறைக்க போகும்னு நான் கற்பனை பண்ணி கூட பாக்கல. நானும் கல்யாணம் ஆனத்திலிருந்து மாலதி கூட ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கணும்னு துணியா குடிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாலதி கோச்சுப்பா. அதனால நீங்களே எப்படியாவது சொல்லி இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம், உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுங்களேன். பெண்களுக்காக வாதாடும் பாரத உத்தரவே இது என்ன சார் கையில கட்டி மரண வீர மாதிரி? எனக்கு வெற்றம் மானம் ரோஷம் எதுவுமே கிடையாதா? உங்களுக்கு இருக்கா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கலாவோட போட்டோ எடுத்து பத்திரிகை விளம்பரம் கொடுக்கலாம். அதை பார்த்துட்டு இன்னும் உயிரோடு இருக்கேன். அதான் இருக்கிறேன். இதெல்லாம் கேள்வி ஏன் சார்? அன்னைக்கு ஒரு கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ஏன் விருதுன்னு சொல்லிட்டு போறீங்களே? இன்னைக்கு திடீர்னு வந்துச்சு. அன்னைக்கு உங்க காசை வீண்டு கடந்து போ கொஞ்சமா இறக்கம் காட்டிருக்கீங்களா? இப்பதான் பெருசா ரோட்டம் வந்துச்சு உங்களுக்கு. அதாவது நான் பேச மாற்ற வேண்டாம். மனங்கிட்ட பரமா நடந்துகிட்டு எல்லாரையும் பழி வாங்க போறேன். மிரட்டுறீங்களா? கட்டி கீழே போடுங்க சார். அவரை பத்தி
எந்த முடிவு சொல்றாங்க சார். நான் சொல்றேன் சார். உங்க பெரியப்பா இறந்து கொண்டா 2 லட்சம் ரூபாய் அந்த மேனேஜர் கொடுத்து நீங்க இன்னும் ஒத்துமையா இருக்கீங்களா பார்த்துட்டு நலவத்தில் பேங்க்ல போட சொல்லி இறந்துட்டார் சார். அவர் பணத்தை இந்த வரத்துக்கும் நீங்க பொதுவாக குடும்பத்துக்கு தெரியாது. அவர் வந்து உடனே நலவத்தில் இந்த பணம் எடுத்து நல்ல இடத்துல என் மனைவி மாற்றி உங்க மனைவியை புதுசாக நடிக்கிறார் சார். சார் அந்த சமயம் பார்த்து நாங்கள் மாப்பிள்ள சொப்பு தமிழ் வந்ததுக்காக போட்டோ எடுத்து முந்தி வந்தார் சார். நான் அதே தடுத்தேன். அவர் கேட்கவே இல்லை. போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டாங்க சார். நீங்க அவரை பார்த்துட்டு கத்தி எடுத்து மிரட்டுறீங்க சார். சார் எங்க சாலை உணர்ச்சி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க சார். எந்த ஒரு தப்பே கிடையாது. திட்டம் போட்டதான் மறந்துடாங்க சார். சார் உங்களுக்கு யாரையும் வெட்டித்தான் தீரணும்னா நீங்க வெட்டிங்க சார். சொல்லி முடிச்சிட்டீங்களா? படப்படம் பள்ளிக்கூடத்துக்குள்ள வாய்ப்பாடு வச்சுக்கிற மாதிரி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க. ஏன் தலையெழுத்து என்ன வெட்டுங்க சார். உங்க போனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன வெட்டுங்க? நான் போறேன். என்ன நீங்க கண்டப்படாதீங்க. இந்த 2 காக்கார பெரியப்பா 2 லட்சம் ரூபாய் தொகையை கலா பேர்ல பேங்க்ல போட சொன்னாங்க. ஆமாங்க, அந்த பணத்தை நாம இழக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க இந்த நாளைக்கு ஆனாங்க. நல்ல காரியம் செஞ்சீங்க. நான் ஆசைப்பட்டேன். அந்த பணம் இருக்கு வந்துருக்க மேனேஜர் சார். வெள்ளிக்கிழமை நல்லவா அன்னைக்கு கலா பேர்ல பேங்க்ல போறேன்னு சொல்லிட்டு வெரி குட். ஆனா கலா பேர்ல இருந்தாங்க, ஏன் பேர்ல இருந்தாங்க. நான் அப்பப்போ கொஞ்சம் பிசினஸ் கேட்பேன். கொடுத்தா போதும் சார். அவசரப்படாதீங்க. எங்க நாடகத்தை மேனேஜர் நல்லா நம்பிட்டாரு. இப்ப நீங்க தான் பாவனத்துக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான், பணம் எல்லாம் கோவிலுக்கு போயிடும் சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம கோவில தேசியமயமாக்க போறாங்க. பணம் கலாவுக்கும் இல்லாம கோவிலுக்கும் இல்லாம அரசாங்கத்துக்கு போயிடும் சார். விடுவனா அது என் குடும்பத்துக்கு சேர வேண்டிய பணமாச்சு. விடுவனா அந்த பணத்தை நாங்க தான் அனுபவிக்கணும். பார்த்து மேனேஜர் பணத்தை கொடுத்துட்டு ஊருக்கு போய் சேர வரைக்கும் இந்த நாடகத்தை தொடர்ந்து நடக்கும். சார் சார் நீங்க ஊர்ல இல்லாத கூட எனக்கு கைகாலம் நடுங்கிட்டு இப்ப கத்தியோட வந்திருக்கீங்க. நான் தான் நீங்க தான் போதும், நான் தான் வாக்கும். பாருங்க அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாங்க. இன்னும் நீங்க எல்லாம் என் மேல சந்தேகப்படுறீங்க. கலா என்ன மன்னிச்சுக்கலாம் பிளீஸ். கேட்டா அப்படியெல்லாம் பேசுறீங்க. இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, அதுவே எனக்கு போடும். என்ன வாழ்நாள் பூரா அம்மா தாயே இதெல்லாம் வழக்கமா எல்லா பொம்பளைங்களும் சொல்ற டைலாக் தான். இப்பவாது கண்டிஷனா கேளுடி. அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், உடைக்க மாட்டேன், கடி மாட்டேன். பாருங்க நீங்க கவலையே படாதீங்க. இனிமே நான் கலாவுக்கு அடிமை இருந்தா அப்படி இல்லைன்னா இப்படியா உங்கதான். இனிமே நான் உங்க பாதையிலேயே போறதா தீர்மானம் பண்ணிட்டேன். கலாவை கண்கலங்காம பாத்துக்கிறேன். 2 லட்சம் பேசுது இருந்தாலும் சார் நீங்க திரும்பி வந்துடுற. நீங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, இப்ப திடீர்னு அந்த மேனேஜர் பட்டு வந்தா இவரு யாரும் சொன்னது அவங்க எல்லாம் திரும்பி ஊருக்கு போய் சேர வரைக்கும் பக்கத்துல ஏதாவது ஹோட்டல்ல தங்கிக்கிறேன். அது ஒரு சின்ன ஐடியா. அதாவது என்ன பண்றாங்க, அதாவது நீங்க மாருதியோட அண்ணன். ஆமா சிலோல வந்திருக்கீங்க. நீங்க கேட்டுக்கிறீங்க லுங்கி நான் சிலோல இருந்து வந்திருக்கிற உங்க பிரதர் பேரு ரமேஷ். வெரி குட் ஐடியா மிஸ்டர் ரமேஷ். இந்த வெரி குட் ஐடியாவோட எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். என்னது இந்த மேனேஜர் கூட அவர் பையன் பட்டு ஒருத்த வந்திருக்கான். அவன் இவரை கல்யாணம் ஆகாத நினைச்சுக்கிட்டு காலை தூக்கி விட்டுக்கிட்டு கவுபாய் மாதிரி சுத்தி வரா சார். அவனை கொஞ்சம் மிரட்டி வைங்க சார். இனிமே அவன் சொல்ல வணக்கில்ல அவனை நான் கவனிச்சுக்கிறேன். மிரட்டுங்க, சீராதீங்க. ஆமா அந்த பிரமிழ் என்னன்னா அவன் ஏன் கேட்கறீங்க? அது ஒரு பெரிய கதை. சொல்லுங்க. என்ன ஆளுக்கு சுத்தி பாக்க எல்லா பழத்தை எவ்வளவு சுத்திக்கிறாங்க. ஜிப்பி இல்ல ஹிப்பியோ பாத்தியோ இதுதான் எங்க அண்ணன். என் அண்ணன் இன்னைக்கு காலையில் தான் சிவன் வந்தார். என்ன பலூன் சுத்தி வராரா? இல்ல சீட்ல ஏன் சார் சிவன்ல என்ன மரம் ரொம்ப ஜாஸ்தியா? அதான் கத்தியும் கையுமா சுத்துறீங்க. ஆமா எப்ப சீவரானுதா கத்தியும் கையுமா சுத்திக்கிட்டு இருக்க. ஆமா இவர் யார் குடுமையோட இன்னொரு பஜனை மரமா? அப்பவே சொன்ன தலையை வெட்டுங்க சொன்னா வெட்ட சொல்லணும். இவர் இருக்காரே செத்து போறாரு எங்க பெரியப்பா, அவர்தான் அவருடைய மேனேஜர். மாணவர் நான் தான் அவருடைய புத்திரன். சங்கீத மழை குடிக்கிற போட்டு விட்டு மாணவி உங்களுக்காக நான் ஊரெல்லாம் சுத்தி 2 பொருள் வாங்கி வந்திருக்கேன். ஒண்ணு இந்த வாடாமலர், இன்னொன்னு எவ்வளவு கொண்டு போனாங்க வாசனை குறைந்த கொண்டு போய் பாரு. என்னுடைய அன்பளிப்பு இந்த பைக்ல வாங்கி என் தம்பதிக்கு பூசா வாங்கி தரேன். தம்பி அவரை தப்பா நினைச்சாருங்க. அவனுக்கு மனசையும் ஒண்ணு இல்லை, மண்டையிலையும் இல்லை. பையனோட பட்டமா இருக்க அவன் என் தங்கத்துக்கு பூ வாங்கி கொடுக்கலாம். நீ அட்ஜஸ்ட் பண்றியா? ஐயோ
மதத்தினே அமைச்சா ரமேஷ் சார் அப்பா வச்சுக்காதீங்க. அவர் ஒரு ஆண்கள் பெண்களுக்கு இதான் உனக்கு முதல்ல எச்சரிக்கை. இன்னும் 8 எச்சரிக்கை பாக்கிருக்கு. அவரே எச்சரிக்கைமா எங்காவது தம்பி அவனை மன்னிச்சிருங்க. அவனை முழுசா நான் ஊருக்கு கொண்டு போகணும். ஏன்டா அவர்கிட்ட போய் வாயை கொடுக்குறேன். பாருங்க பெரியவர்களோ ரொம்ப நல்லவர்த்தா. பையனுக்கு தான் கொண்டு வர மாதிரி இன்னொரு மாத்திரம் இருக்காது. என்ன பேசுறானே என்ன கோபத்துல இந்த போர்ஷன் போறீங்க? உங்க போர்ஷன் அந்த பக்கம், என் போர்ஷன் இந்த பக்கம். வந்தாரா இல்ல சின்னாவிலிருந்து வந்தாரா? என்ன சொன்னீங்க? அம்மா நான் அறியாத பையன், மன்னிச்சிடமா மன்னிச்சிடமா. எந்த பேட்டை இருந்தா உனக்கு என்ன? நம்ம கை கால செலவழிச்சு நம்மளே கஷ்டத்தை வரவழைச்சுக்கிறதா? அப்போ அந்த குழந்தை மேல நான் எவ்வளவு சிறிய வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. இருக்கும் சிறிய வச்சிருக்கிறியா? இந்த மூக்கோட மூக்கத்தோட இது மூக்க என் மூக்க நான் மூக்காடி வா மூக்க என் மூக்க உனக்காக ஸ்கூல் காம்பவுண்ட் கோடி எத்தனை நேரம் நான் காத்துட்டு இருக்கிறது? நீ ஒரு சின்ன காரியம் செஞ்சு அவ்வளவா தர்றேன். என் மனசுல இருக்க ஆசையெல்லாம் கொட்டி மாமி அக்காவுக்கு இந்த காயத்தை எழுதியிருக்கிறேன். இந்த காயத்தை கொண்டு போய் மாமி அக்காவுக்கு கொடுத்துருவியா? சத்தம் போடாதே, சத்தம் போடாதா? பையன் படிக்காத அதனாலதான் நான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன். நெத்தி குத்தாதா? நேரம் ஆயிட்டே இருக்குது. மாமி அக்காவுக்கு வயசாயிட்டா இருக்குறா. வேணாண்டா அஞ்சு பாருங்க. 5 அங்குள்ள பாரதி காசு வாங்கிட்டு காய் வாங்கிட்டான்னு போல கண்ணா. இதை விட பெரிய பையன் இந்த காயத்தை வெளியில பிரச்சனை வரா? பங்களா வாக்கம் வேண்டாம், நிம்மதியா இருக்கலாம். தான் சின்ன வீட்டு குடி போகணும். ஜலகண்டேசன் ரூபத்திலேயா இப்படி நமக்கு ஒரு கஷ்டம் வரணும்? இதை பாருங்க, அதெல்லாம் மறக்கத்தானே நம்ம இங்க வந்திருக்கோம். இப்ப என்ன அதை பத்தி வரும்? அதுவும் சரி. உங்களுக்கு கூட குடும்ப பாசம் வந்திருக்கு. இந்த ஆள் மரட்ட குழப்பத்துல எனக்கு வாழ்க்கையே போராடிக்கும். எனக்கு எங்கெல்லாம் எழுதி தெரியுமா? என்ன உன் தங்கச்சி பத்தி சொல்றேன். இதை கேட்டவுடனே நீ வந்து தூக்கு போட்டு சாவணும். பேசாம என் தங்கைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற வேண்டியதான். அதேனா பேசாம உங்க தங்கச்சிய எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. உனக்கு கட்டி வைக்கிறத விட ஒரு பாடம் கிணத்துல சொன்னோம். என் நீச்சல் செய்யும். உள்ளார காப்பாற்றி 5 பிளேட் பாடி மேல போனா கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் தங்கச்சி பத்தி இவ்வளவு கண்டாலும் கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். நான் எவ்வளவு பெரிய தியாகி. தங்கச்சிக்கு போயா இல்ல பண்ண உடைக்கணுமா? அப்பவும் பேசுறேன், ஆனா கொஞ்சம் போதும். நான் இப்பவே எங்க அப்பாட்ட போய் சொல்றேன். இந்த வீட்டுல ஒரு பெரிய கோபமே இருக்கிறேன். அவன் என்ன அவளை சுத்துறான், நீ என்ன இவளை சுத்துற, எல்லாரும் சுத்தவே முடியாது. எனக்கு ஒண்ணு தெரிய போது இந்த படம் பூரா பெரியார்கள் தான் போறது. நான் இப்ப முடிய வைக்கிறேன். என்ன பார்த்து நீ மட்டும் தனியா வந்துட்டேன். இந்த நாளைக்கு சந்தேகப்படுவாரு. அதனால்தான் அவரை போட்டோ
தனியா வர சொன்னாரு. இன்னைக்கு பாக்குறதே பார்த்தாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த மேனேஜர் பையன் என்ன பட்டு அவன் தான் சொன்னான். அவன் இங்க பாக்குறானா? அவன் சொல்ல என்ன பெருசா இருக்கு? அவனுக்கு பயந்துகிட்டே வாழ வேண்டியிருக்கு. நம்ம தலையெடுத்து எல்லாம் ஒன்னால வந்து தலையெடுத்து மாற்றி இதுக்கு ஒரு ஐடியா தோணுது. இல்ல இந்த ஆள் மாலத்தை போறதெல்லாம் இல்லாம நம்ம இப்படி இல்லைங்க எப்படி வானே இந்த மேனேஜர் தெரிஞ்சிருச்சுன்னா அவர் தான் பொண்ணை விட மாப்பிள்ளை விட சொல்லிட்டு வரத்து ரொம்ப லேட் ஆகுவேன். அதுக்கு நீதான் சொன்ன வரத்துதான்மா சொன்னேன். எப்பவுமே 10 மணிக்கு தான் வரமா 8 மணிக்கு வர ஆரம்பிச்சா தயவு பண்ணிச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி இந்த பட்டுல பட்டுலாம் கழுத்துல பட்டுலாம் என்ன ஆர்வம் வந்து தானே என்ன நேரம் வந்தோம்னா படுத்தோம்னா கல்யாணம் இல்லை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறான். அவருக்கு 5 ரூபாய் கொடுத்தா பத்தாது. எப்படியாவது கடன் வாங்கியாவது இன்னும் 5 ரூபாய் கொடுத்துருவோம். ஐயோ என்ன இருக்க என் மாணவி பள்ளி நாடும் கிட்டார் பட்டு மடல் கண்டேன்
மனம் நிகழ்ந்தேன், மகிழ்ச்சி வந்தேன், நெய்சி நிறுத்தேன். உன்னை இந்நாள் வரை சாதாரண கிறுக்கல் என நினைத்தேன். இன்றுதான் புரிந்து கொண்டேன் பொன்னாத கவி நீ என்று. தாயே, இன்றிரவு தாமக்கோயில் கூறும் நேரத்தில் வரவும் என் கதவை பட் 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 என்ற 3 முறை தட்டுங்கள் திறக்கப்படும், மற்றவை வேறு. இப்படிக்கு உங்களையே நினைந்து இயங்கும் மடந்தை மாணவி ஜாமக்கோழி கூறும் நேரத்தில் வரவும். ஜாமக்கோழி எப்ப கூறுவோம்? இந்த கருத்து கேட்கணும். ரொம்ப ஜாமக்கோழி எப்ப பாக்குவோம்? ஜாமக்கோழி ஜாமத்துல போடுவோம். ஐயா, அது கூப்பிடல கொண்டா, கழுத்து அறுத்தா போடும். ஜாமக்கோழி கூறுங்க. எல்லாத்தையும் எடுத்தீங்க, இந்த மாதம் எடுத்து வச்சுங்க. அப்படியா? மழை பெஞ்சது ஏதோ இடி இருக்கமா சத்தம் கேட்டுது. இடியில அடி காத்து வந்தியா? காத்து வாங்க வெளியே போன தம்பி இல்ல. ஆமா, இருக்கு அடையாளம் தெரியாம திருட நினைச்சு கொத்திட்டான். அட பாதி ஒரு அடி அடித்தவங்க ஓடியாங்க. அவன் ஒன்று சொல்லிட்டு அடிச்சா கடையை காத்தினால் காட்டி காட்டி காட்டிட்டான். முடியாத இருக்கிற மாதிரி புறப்பட புறாமல் விட்டுட்டான். ஆமா, சொல்ற மாதிரி இன்னும் பிறகு பிறகு எடுத்துப்பான் போட்டு சும்மா ஒரு செட்டி வச்சிடலாம். எப்படி அடிக்கலாம்? ஆனா உயிர் போக மாட்டேங்குது. எதனாடி போலாப்பா ஊருக்காக ஊரவா? ஏன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பான்? நான் தான் அடிச்சு ஒன்ன கூட்டு வரேன்னு நினைப்பான். சுத்தப்படுத்திட்டு போனா படுறா படுறா பரவண்டேக்குறா. ஏமா, நீங்க எங்க வரீங்களா? என்ன உனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும். ஆமா, என்ன என்ன விளம்பரம்? விளம்பரம் சொன்ன இல்ல விட்ட பாருங்க. மகாலட்சுமி மாதிரி அடக்கம் கொடுக்க மாட்டே. நீ எப்படி பண்ண கண்டாடிக்கிற சம்பளம் கொடுத்த? நீங்க வீடு கார் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீ அவன் இப்படி சொன்ன. ஒரு புருஷன் இருந்தா இந்த வீட்டுக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்கணும். புருஷனா? நீங்க என்னதான் சொல்றீங்க? ஒரு புருஷனுக்கு நான் ஃபாதர், அதாவது உனக்கு ஃபாதர் இல்ல, அதாவது உனக்கு மாமனார். மாமனாரா? எனக்கு மாமனாரே கிடையாதுங்க. அடப்பாவி, இப்படி ஒரு போய் சொல்லிருக்காங்க. அந்த தனிப்பாய் வாசு, நீங்க வாசியோட அப்பாவா? அந்த துர்பாகியசாலி நானே தான். சொந்த பருவகளையே பேப்பர்ல வந்திருக்கிற விளம்பர போட்டோவை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய அளவுக்கு கீழே போயிட்டேன். எங்க அந்த ராஸ்கல்? எங்க அந்த ராஸ்கல்? நீ என்ன தப்பு பண்ண? நான் தான் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அந்த படுவாய் பையனுக்கு செல்லத்தை கொடுத்து வளர்த்தேன். உதாரண ராஸ்கல் எங்கிட்ட வந்து காவல் இதுன்னா வெளியே வெளியே போனாங்க. வீட்டுக்கு போனா ஒண்ணு போனா ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டான். அந்த பையன் முகத்திலேயே முடிக்க கூடாதுதான் தீர்மானம் பண்ண. அந்த என்னை இப்படி சொல்லுவாங்க. என்ன அறிவு கேட்டா அவருக்கு தான் தெரியல. நீ அவருக்கு குடும்ப கவனத்தை யோசிக்க வேண்டாம். முதல்ல மரியாதை கால விழுந்து
உண்மையில எனக்கு எந்த கோபம் இல்லம்மா. ஏன் வயசுக்கு என்ன தெரியுமா, எனக்கே சொந்தத்துல ஒரு சோப்பு கம்பெனி இருக்குது. இந்த 14 இன்னொரு விளக்கு இந்த சோப்புக்கு விளம்பரம் கொடுத்தான்னா ஏன் வியாபாரம் என்ன ஆகுது? இந்த பையன் இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யணுமா? என்ன கூட்டாங்க அவரை காய் வாங்க என்ன 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 பக்கத்து கொடுத்துல காரியா? ஏன்பா உனக்கு காய் வாங்கிட்டு அந்த பொண்ணு கிடைச்சதா? ஆமா வீட்டு வேலையை உன்னால செய்ய முடியுது, ஆபீஸ்ல போய் என்ன கிடைக்கிறேன்? அதை பத்தி உங்களுக்கு இந்த வீடு ரொம்ப மோசமா போச்சு. கண்டவங்க எல்லாம் வராங்க போறாங்க, கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. என்னது குட்டியா? என்ன பாட்டியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? வாங்கி இது வாங்க. என்ன இவன் காசு தெரியுமா? நான் சொன்னது கேள. இவ யார் அண்ணா எனக்கு நான் உன்னோட நினைச்சு என்ன சார் குட்டி கிட்ட இது கொஞ்சம் மரியாதை இல்லைன்னு இத பாருங்க. பொதுவாக பெண்களை பத்தி கேவலமா பேச எனக்கு பிடிக்காது, நான் சொல்லிட்டேன். அந்த கவலை ஒரு பொண்ணுக்கு இருந்தா நல்லா இருக்கும். சொல்லுங்க அப்பா. இப்படி ஒரு வாயாடி பொண்ணை கூட்டியாந்து இதுதான் உன் மருமகன் சொல்லாம போறானே என் மகன், அந்த பட்சம் நான் வாங்கிய பாதிதான். ஐயோ உங்க அழகான முகத்தை பார்த்து உங்க பிள்ளைக்கு கலட்ட கொடுத்தா எந்த பொண்ணு சார் முன்னுக்கு வருவா? குட்டி என் பையனை பத்தி என்ன இருந்தாலும் கூட ஐ டோன்ட் கேர். பட் என் முகத்தை பத்தி தான் சொல்லு. நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? என்ன பாரு இப்படி இறச்சி போயிட்டீங்க. வயசு வச்சாதான் அறிவு கட்டவன இதோட சீப்பு விளம்பரம் சீப்பு விளம்பரம் சோப்பு விளம்பரம் யோக்கா அடிக்கிற செருப்பாளருக்கு பரவாயில்ல. வயசு வந்துருக்கேன் நான் வயசு போனேன் ஒன்னு மேல முடிவு தான் வந்தேன். அதான் இந்த மகாலட்சுமியை பார்த்துட்டப்பறம் பார்த்துட்டேன். இல்ல வந்து நீ என்னதான் உருவாக்குற பயனா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல வெற்றிக்காரமா நடந்துட்டேன். இப்படி ஒரு வாயாடி செலக்ட் பண்ணாத இப்படி ஒரு மகாலட்சுமி அப்ரிஷியேட் பண்றேன். மூச்சு விடக்கூடாது. இந்த மாதிரி இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் கல்யாணம் எனக்கு பிடிக்காது. நீங்க அந்த மகாலட்சுமி உடனே நம்ம வீட்டுக்கு வருவீங்க. சாஸ்திர சம்பிரதாயப்படி மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட தாலி கட்ட அதை கண்ணால பாக்குறேன். ஐயோ இந்த வீட்டு நடந்து செய்யாம பேசுறீங்க. நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது? மகாலட்சுமி பேசாம நீ எப்ப நம்ம வீட்டுக்கு வருவீங்க? அப்ப இந்த பையன் பின்னாலே ஒரு நாள் காலையில் அவரை கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்க சொன்னீங்க ஏதோ போன பின்னாலே வருவாங்க. மாட்டார் சார். என்ன கூட்டிட்டு போனீங்கன்னாக்கா அப்படியே என்னமா வளர ஒன்னுக்கா கூட்டிட்டு போனோம். மாமா நீங்க தான் மிஸ்டர் கடிக நீங்க தான் தெரியாம ஏதோ பேசிட்டு என்ன மன்னிச்சுங்க மாமா. இந்த வாயாடியாக வருவாங்க. ஆமாப்பா எனக்கு தெளிவா சுத்தமா தெரிஞ்சாகணும். உனக்கு மொத்த எத்தனை கொண்டாட்டி ஒரே கொண்டாட்டி தான். அவதான் பேர் மாலதி. கடையை மாத்தீங்க மேனேஜர் பேங்க்ல பணத்தை போடுறேன்னு சொல்லிட்டாரு. கடை குடி பேங்க் போல கொடுக்கல. அவருக்கு இவர் அந்த பொண்ணை பார்த்து ஏன் இவர்கிட்ட சொன்னாரு? எங்க அப்பா நல்ல பைசா குடிச்சாரு. நல்லா தான் குடிப்பேன். அப்பா வாழ்க்கையில நீங்க இப்ப புத்தகத்தா பேசிருக்கீங்க. நல்லா நான் சொல்றியா இதான் பாரு. இது அவர் சந்தானம் கலா. அதான் யாருமே கேட்கிறது? அப்பா வயசு காலத்துக்கு நான் அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த வீட்டுல பெரிய வல்லமே அடிக்கிறது. ஆனா நம்ம இஷ்டத்துக்கும் விக்ரமாயத்தம் கூடுவத்து கூடு வாங்க மாதிரி இந்த வீடுக்கு வீடு சொல்லிட்டே இந்த காட்டுக்கு போயிடல. இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சா நீங்க உண்மைதானே சார் தெரியணும். இவன் பேர் தான் மாலதி. இவர் தான் என் புருஷன் பாபு. இவர் தான் கலா. அவர் தான் கலா அவரோட புருஷன் பாபு. இவர் கோலத்துக்கு வெளியூர் போறதுக்கும் நீங்க இந்த பணத்தோட வரத்துக்கும் தெரியாது சார். அந்த பணம் எப்படியாவது கலாச்சி கிடைக்கணுமே இந்த நல்ல இடத்துலதான் நான் என் புருஷனை கொஞ்ச நாள் தியாகம் பண்ணேன். இந்த அம்மா சொன்னது வாஸ்தவதான். நான் தான் ஊர்ல இருந்து வந்ததுக்கப்புறம் இந்த பணத்தை என் சம்சாரத்துக்கு வாங்கி கொடுக்கணுமேங்கிறதுக்காக இந்த நாடகத்தை தொடர்ந்து நடிக்கிறேன். இப்ப என்ன அப்படி இல்லையா? அம்மா உங்க மனையாற்ற இந்த 2 பக்கங்களையும் என்ன சொல்ல உள்ள நான் உயிரோட இருக்கிறவங்க என் மகளை யாரும் கூட கள்ள முடியாது கொண்டு போவோம். அந்த கிழமையா எங்க அப்பா யாரும் நினைச்சேன். எங்க அப்பா அவங்க அப்பனையே உள்ள கொஞ்சம் ஆளாச்சு. எதையும் சொல்ல மாட்டேன். சொல்ல செய்யாம விட மாட்டேன். எனக்கு சார் உண்மை என்னமோ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்களா விரும்பி பணத்தை கொடுக்கறதா கொடுங்க. இல்லாட்டி எது புறப்படுங்க. கோவிச்சுக்காதீங்க தம்பி. என்னமோ நீங்க உண்மையை சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துடுறேன்.
ரொம்ப வருஷமா வச்சுக்கிறேன். போதுமா? கலாமா இதுல 2 லட்சம் இருக்கு. இனிமேலாவது புத்திசாலித்தனமா உழைச்சிட்டேன். அப்ப இது வரைக்கும் எங்களுக்கு புத்தியே இல்லைங்களா? எப்படியோ என் சந்தானத்துக்கு பணம் கிடைச்சதை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாசு, பாலதி, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உங்களால தான் நான் விரும்புறேன். அப்பா வாசு